சேர்த்துக்கொள் மிக அன்பாக நிகழ்ந்த அந்த சகோதரிகளே, மறுபடியும் வாரத்தில் முதல் நாள்ல நாம் குடும்பத்தை கூடி தேவனுடைய வசனங்களை நாம் தியானம் செய்ய தேவன் தந்த இந்த நேரத்துக்காக பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய பாடத்தை நம்ம போகலாம். என்னுடைய பாடத்துக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத புஸ்தகம் சொல்லலாம். அது வந்து ஓசியா, ப்ராஃபெட் ஓசியாவுடைய புக்ல இருந்து நம்ம இன்னைக்கு ஒரு பாடத்தை நம்ம படிக்கலாம். அதுக்கு ஆதாரமா தெரிந்து கொண்ட வசனம் ஓசியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓசியா சாப்டர் 1. ஓசியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும் யோவாசின் குமாரனாகிய எஸ்ரேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் என்பவனின் நாட்களிலும் பேயரின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். அப்போ ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, இந்த ஓசியான்றவரு யாரு, ஏன் தேவன் இந்த காலகட்டத்தில் ஓசியாவை தெரிந்து கொள்ளணும், ஏன் அந்த பேர் ஓசியான்ற பேரு, ஏன் அந்த பர்டிகுலர் அந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் அவரு தெரிந்து கொள்ளணும், அவரால் என்ன ஒரு வேலை, இல்லைன்னா அவர் சொல்ற மேட்டர் என்ன, அது என்ன பண்ண போறோம் நம்ம இன்னைக்கு யோசிக்க போறோம். அப்புறம் ஓசியா அப்படின்னா என்ன தெரியுமா? ஓசியா அப்படின்னா இந்த வேர்டு ஓசியா அப்படின்றதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? தெரியாதுங்களா? ஓசியா அப்படின்னா சால்வேஷன். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து சால்வேஷன். வேதத்துல இதே பேர் உள்ள இன்னும் யாராவது இருக்கிறாங்களா? இதே மாதிரி பேர் இருக்கிற யாராவது? அது தெரியாதா? இயேசு கிறிஸ்து வந்து ஓசியாவா? இன்னொரு இதே பேர் இன்னொருத்தருக்கு யாருக்கு இருக்குதுனாக்கா பாருங்க, வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் நம்பர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 13 chapter 8 verse. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எப்பிராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. யாருங்களா? பாருங்க, யோசுவாவுடைய முதல் பேர் என்ன? பாருங்க, ஓசியா தான் அவருடைய பேர். இந்த ஓசியான்ற பேர் தான் அப்புறம் என்ன பண்றாரு? மோசே தான் ஓசியான்ற பேர்ல இருந்து யோசுவான்னு மாத்துறாரு. என்ன வித்தியாசம் தெரியுங்களா? ஓசியா அப்படின்னா சால்வேஷன், யோசுவா அப்படின்னா ஓசியா தான் சால்வேஷன், யோசுவா அப்படின்னா யெகோவா இஸ் மை சால்வேஷன், யெகோவா என்னுடைய ரட்சிப்பு, இல்லைன்னா யெகோவா ரட்சிப்பு, அதான் யோசுவா. சரிங்களா? இப்போ இந்த யோசுவா தீர்க்கதரிசனம் சொன்ன காலத்துல ஏன் தேவன் இப்போ தேவன் ஒரு ப்ராஃபிட்டை சூஸ் பண்ணும்போது அந்த ப்ராஃபிட்டுடைய பேர் கூட சில டைம் முக்கியமாகுதா? என்ன டைம் சொன்ன நானு, அந்த ப்ராஃபிட் தேவன் ஒரு காலகட்டத்தில் சூஸ் பண்ணும்போது அந்த ப்ராஃபிட்டுடைய பேர் கூட இம்பார்ட்டன்ட் ஆகுதா? இம்பார்ட்டன்ஸா? பாருங்க, இப்போ ஓசியா காலகட்டம் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஓசியா காலகட்டத்தில் ஓசியா மட்டும்தான் ப்ராஃபிட்டா? இப்போ இன்னொரு கேள்வி இது கூட, ஓசியா யாருக்கு தீர்க்கதரிசி? ரெண்டு கேள்வி. ஓசியாவுடைய காலகட்டத்தில் ஓசியா மட்டும்தான் தீர்க்கதரிசியா? இதனுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ஓசியா யாருக்கு தீர்க்கதரிசி? யாருக்குன்னு சொல்லலாம். இப்போ சரி பாருங்க, இப்போ இஸ்ரேல்னு சொல்லும் போது இஸ்ரேல் நமக்கு நல்லா தெரியும், ரெண்டு பாகமாக இருக்குது. ஒன்று நார்த்து, இன்னொன்று சவுத்து. நார்த் கிங்டம் வந்து 10 கோத்திரம், சவுத் வந்து 2 கோத்திரம். இப்போ இந்த ரெண்டுல ஓசியா யாருக்கு தீர்க்கதரிசி அப்படின்னு தெரியுமா? அது கரெக்ட். எப்படி நீங்க அது பர்டிகுலரா சொல்லணும். 10 கோத்திரமா இல்ல 2 கோத்திரமா? இஸ்ரேல் சொல்லி காமனா சொல்லிட்டா என்ன வருது? நமக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. அதனால 10ஆ 2ஆ? பாருங்க, 2 கோத்திரம்ன்றது யூதா, 10ன்றது இஸ்ரேல். அப்ப ஓசியா வந்து 10 கோத்திரத்துக்கு இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி. இப்ப ஓசியா இருந்த அதே காலகட்டத்துல வேற யாராவது தீர்க்கதரிசி இருந்திருக்கிறாங்களா? இதே காலகட்டத்துல பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஐசையா இருக்கிறாரு. அப்ப ஐசையா எந்த கோத்திரத்து தீர்க்கதரிசி அவரு? இல்ல யார்? 2 ஜனத்துக்கு பாருங்க, 2 கோத்திரத்துக்கு அவரு தீர்க்கதரிசி. அப்பனா ஒரே காலகட்டத்துல ஐசையான்னு சொல்றவரு 2 கோத்திரத்துடைய தீர்க்கதரிசி,
அதே காலகட்டத்துல 10 கோத்திரமா இருக்கிற இஸ்ரேலுக்கு ஓசியா ஒரு தீர்க்கதரிசி. இந்த 2 பேரும் எல்லாம் வேற என்ன எடுத்துருக்காங்களா? இதே நம்ம படிக்கிறோம்னா பேரு தேவன் ஒரு ப்ராஃபிட்டை சூஸ் பண்ணும்போது அந்த பேரு மேட்டர்ஸா, அந்த பேர் முக்கியமா, இல்ல அந்த பேரு முக்கியம் இருக்கிறதுனால தேவன் அந்த மாதிரி ப்ராஃபிட்டை சூஸ் பண்றாரா? இப்ப இதே காலகட்டத்தில் வேற என்ன எடுக்கிறாங்களா? ஓசியா காலகட்டத்திலேயே வேற என்ன ப்ராஃபிட்? வாசிக்க வசனத்தை ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய எரேபெயாமின் நாட்களிலும் பூமி எதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரவேலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள். அப்போ பாருங்க, இந்த ராஜாவுடைய காலம் நீங்க ஓசியாவுடைய காலமும் ஆமோஸுடைய காலத்தை நீங்க செட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஓசியாவும் ஆமோஸும் ஒரே ராஜாக்களுடைய காலகட்டத்துல தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆமோஸ் ஸ்டார்ட் பண்றாரு. ஆமோஸ் ப்ராஃபஸி சொல்லி போயிட்டே இருக்கும் போதே நடுவுல ஓசியா ஸ்டார்ட் பண்றாரு. ஆமோஸ் முடிச்சிடறாரு, ஓசியா கண்டினியூ பண்றாரு. புரியுதா? ஆமோஸ் ஸ்டார்ட் பண்றது, ஆமோஸுடைய நடுவுல ஓசியா ஸ்டார்ட் பண்றாரு, ஆமோஸ் முடிச்சிடறாரு, ஓசியா என்ன பண்றது கண்டினியூ பண்றாரு. அதான் ஓசியாவுடைய காலகட்டம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய ராஜாக்கள் இருக்கிற ஒரு காலகட்டத்துல ஓசியா தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பாரு. அப்புறம் நிறைய ராஜாக்கள் இருந்திருக்கிற காலகட்டம், அப்புறம் அவ்வளவு காலகட்டத்தில் வாழ்ந்து ப்ராஃபஸில சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த ஓசியா அந்த பேர் ரொம்ப இம்பார்ட்டன்டா. இப்ப தேவன் என்ன பண்ணிருக்கலாம்னாக்கா, ஆமோஸ் என்ன பண்ணிருக்கலாம், அது ஒரு ப்ராஃபிட் இருக்கிறாரு, அவரை கண்டினியூ பண்ண வச்சிருக்கலாம்ல. அப்ப நான் ஆமோஸை கண்டினியூ பண்ணாம ஏன் நடுவில் தேவன் ஓசியான ஒருத்தர் கொண்டு வர வேண்டிய காரணம் என்ன? அப்ப கண்டிப்பா தேவன் இந்த இஸ்ரேலுக்கு என்ன சொல்ல போறாரோ அந்த சொல்ல போற அந்த வார்த்தைக்கு ஏற்ற ஒரு தீர்க்கதரிசி அவங்களுக்கு தேவை. அப்ப ஓசியா யாரிப்பா ஒரு ப்ராஃபிட், என்ன வார்த்தைன்னு அர்த்தம் சால்வேஷன். அப்புறம் தேவன் ஓசியாவை கொண்டு இஸ்ரேலுக்கு என்ன சொல்ல போறாருனாக்கா ஒரு சால்வேஷன். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா, நீங்க ஓசியாவுடைய ரைட்டிங்ஸ் நீங்க படிக்கும் போது, அந்த ப்ராஃபிட்டிக் புக் நீங்க படிக்கும் போது ஆரம்பத்துல இருந்து நீங்க படிச்சீங்கன்னாக்கா எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் தான், தேவனுடைய கோபம் தாங்க பேசுவாரு. ஆனா ஓசியா அந்த புக்கு எண்ட் பண்ணும்போது, அப்படின்னா ஒரு சாப்டர் எண்ட் பண்ணும்போது எல்லா சாப்டரும் நான் சொல்லல, ஃபர்ஸ்ட் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் நீங்க எண்ட் பண்ணும்போது நீங்க படிங்க, அந்த எண்ட்ல எல்லாமே அவர் என்ன சொல்லுவாருன்னா சால்வேஷன் தான். வேணா நீங்க படிச்சு பாருங்களேன். 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம், 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஓசியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். இஸ்ரவேலின் நாள் பெரிதா இருக்கும். நீங்க மேல படிப்போம். அப்ப உங்களுக்கு தெரியும் தேவன் ஓசியா மூலமா உங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, ஒரு கடிந்து கொள்ளுதல், ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்றாரு. ஜட்மெண்ட் பாஸ் பண்ணிட்டு அந்த ஜட்மெண்ட் எண்ட் ஆகும் போது ஒரு சால்வேஷன் பேசுறாரு. இது ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்குங்களா? செகண்ட் சாப்டர் பாருங்க. ஓசியா 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். செகண்ட் வேணுங்களா? அதுக்கு ஒரு ஃபேவர், ஒரு சால்வேஷன். அப்புறம் இந்த ஜனங்கள் ஒண்ணு ஓசியா சொல்ற வசனத்தை வச்சு, ஓசியா சொல்ற விஷயத்தை வச்சு தேவன் என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு. செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்கா, தேவன் யூஸ் பண்ற ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட்டோட பேரை வச்சு தேவன் அவங்க என்ன சொல்றாருன்னு என்ன பண்ணலாம். புரியுதா? ஒண்ணு மெசேஜ்ல கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு மெசேஜ்ல உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கா அவர் பேரை வச்சு என்ன பண்ணலாம், நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்போ தேவன் 2 ஆப்ஷன் தராங்க விசேஷத்துக்கு. இந்த மாதிரி தேவன் வேற எங்கன்னா ப்ராஃபிட்ஸ, இந்த மாதிரி பேர் அர்த்தம் இருக்கிற ப்ராஃபிட்ஸ அந்த வேலைக்காக சூஸ் பண்ணிருக்காரா? ஒண்ணு ஓசியா சால்வேஷன். அப்புறம் தேவன் ஓசியாவை கொண்டு சால்வேஷன் என்ன பண்றாரு, இதுக்கு ப்ரீச் பண்றாரு. அதே மாதிரி தேவன் வேற ஏதாவது ப்ராஃபிட்டை வச்சு இந்த மாதிரி தேவனுடைய ஒரு சித்தத்தை, தேவனுடைய ஒரு எண்ணத்தை, அந்த ப்ராஃபிட்டோடைய பேரு, அந்த ப்ராஃபிட்டோட மெசேஜ் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ ஓசியா மாதிரி அப்படியே இருக்கிறாங்களா? வேற இன்னொருத்தர் யார் அப்படின்னாக்கா ஜக்காரியா.
ஜக்கரியா பேருக்கு என்ன அர்த்தங்களா? ஜக்கரியா என்ன அர்த்தம் அது தெரியாதா? காட் ஜெகோவா ரிமெம்பர்ஸ், ஜெகோவா ரிமெம்பர்ஸ், இதுதான் ஜக்கரியா. ஜக்கரியா மெசேஜ் நீங்க படிச்சீங்கன்னாக்கா என்ன சொல்லுவாங்க? மெசேஜ் நீங்க படிச்சு உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன சொல்றேன் என்னன்னா, நீங்க மறந்து போயிட்டு இருப்பீங்க, நீங்க ஆலயத்தை மறந்துட்டீங்க, நீங்க வாபஸ் என்ன பண்ணுங்க தேவன்கிட்ட. தேவன் ஞாபகப்படுத்தினார். அப்புறம் தேவன் ஞாபகப்படுத்தினார்னு ஜக்கரியா வச்சு தேவன் இசையை ஞாபகப்படுத்தினார். புரியுதுங்களா? அது என்ன பண்ணியாது, எல்லா ப்ராஃபிட்ஸ் நான் சொல்லி வரல. ஆனா தேவன் சில ப்ராஃபிட்ஸ் என்ன பண்ணிருக்காரு, அந்த பேரும் அவங்க கொடுக்குற மெசேஜும் ஒன்னா ஒத்து போகுது. ஆக்சுவலா ஒண்ணு என்னன்னா, ஓசியானா யாரு இதை கண்டுபிடிச்சிட்டோம். இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அன்யூஷுவலான ஒரு விஷயம் இதுல இருக்குது. என்ன அன்யூஷுவலான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஓசியா 10 கோத்திரத்துக்கு தீர்க்கதரிசி. ஆனா ஓசியா தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது அவர் ராஜாக்கள் பேர் இருக்கிறாரு இல்ல, ராஜாக்களுடைய பேரு, அந்த ராஜாக்கள் எல்லாமே எந்த கோத்திரத்துடைய ராஜாக்கள் தெரியுமா? எந்த எந்த கோத்திரத்தார் எல்லாருமே? இவரு தீர்க்கதரிசி யாருக்கு? 10 கோத்திரத்துக்கு இவர் தீர்க்கதரிசி. ஆனா இவர் தீர்க்கதரிசனம் உரைத்த அந்த காலகட்டத்தை எந்த ராஜாக்களுடைய காலத்துல உரைத்தார்கள் எழுதுறாரு அப்படின்னாக்கா, யூதாவுடைய ராஜாவுடைய காலகட்டத்தில் உரைத்தார்கள் எழுதுறாரு. ஏன் அப்படி எழுத வேண்டிய காரணம் என்ன? இப்ப 10 கோத்திரத்துக்கு இப்ப நான் உங்களுக்கு மெசேஜ் பேசுறாரு ஆச்சுங்களா. இப்ப நான் இங்க இருக்கிறத என்ன பண்ணி ஆகணும், இங்க இருக்கிற விஷயம் தான் நான் வச்சு பேசி ஆகணும். இங்க இல்ல சம்பந்தம் இல்லாம ஒரு விஷயத்தை வச்சு பேச முடியுமா? அப்ப இவர் 10 கோத்திரத்துக்கு தீர்க்கதரிசியா இருந்து 10 கோத்திரத்தில் இருக்கிற ராஜாக்களுடைய பேர்களை எழுதாம என்ன பண்றாரு, 2 கோத்திரத்தில் இருக்கிற ராஜாக்களுடைய பேர் அவரே எழுதுறாரு. இதுதான் ஐதே எழுதுறாரு. ஐதே எழுதும்போது என்னன்னா 10 கோத்திரம் 2 கோத்திரத்துடைய ப்ராஃபிட்ல எழுதுறாரு, இது ராஜாக்கள் எழுதுறாரு. அவர் ஏன் எழுதுறாருன்னா அந்த அந்த 2 கோத்திரத்தை யாருங்களா அவரு, அந்த 2 கோத்திரத்தை தீர்க்கதரிசி, அதான் 2 கோத்திரத்தை ராஜாக்களை எழுதுறாரு அவரு. இவரு 10 கோத்திரத்தை தீர்க்கதரிசி. ஆனா என்ன பண்றாரு, எழுதும் போது எல்லாமே ஏன் எழுத வேண்டிய அவசியம் என்ன? ஏன் ஒரு 10 கோத்திரத்தை எழுதல? இப்படி எடுத்துக்கலாமா? 10 கோத்திரத்துல ராஜாக்கள் இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாமா? இவரு தீர்க்கதரிசனம் உரைத்த காலத்துல 10 கோத்திரத்துல ராஜாக்கள் இல்ல, அதனாலதான் ராஜாக்கள் இல்லாம இருக்கிறதுனால தான் அவர் யூதாத்துல ராஜாக்களை எதிர்த்து எழுதினாரு அப்படின்னு எடுத்துக்கலாமான்னு கேட்கிறேன். அப்படி இருக்க முடியுமா? அப்படி இல்ல அப்படின்னாக்கா பாருங்க, நான் சொல்றேன், சில ராஜாக்கள் இருக்கிறாங்க, நீங்க படிக்க வேண்டாம், நீங்க மட்டும் எழுதி பேர் வேண்டாம், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த யூதாவுடைய ராஜாக்கள் லிஸ்ட் கொடுத்தா சரிங்களா? அதே காலகட்டத்துல இந்த 10 கோத்திரத்துக்கு யார் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜக்கரியான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஜக்கரியான்னு சொல்ற ஒரு கிங், ப்ராஃபிட் இல்ல. ஷாலோம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, மன்ஹேம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, பெராஹியா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, பெஸ்கார் ஒருத்தர் இருக்கிறாரு, ஓசியான் ஒருத்தர் இருக்கிறாரு. ஓசியா தான் லாஸ்ட் கிங். அப்பெல்லாம் இங்கவே இருக்கிறவே 6 ராஜாக்கள் இருக்கிறாங்க எங்க 10 கோத்திரத்துல. அப்ப 6 ராஜாக்கள் அப்படி இருக்கும்போது ஏன் அவங்களை விட்டு இந்த இது எழுத வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இவருடைய மைண்ட்ல எது இல்லாம எழுதுவாரா அந்த மாதிரி? இல்ல தேவன் அவருக்கு இப்படி எழுது அப்படின்னு சொல்லாம எழுதுவாரா? சரி, ஏன் எழுதினார் அந்த மாதிரி? ஏன் அவர் யூதா ராஜா மென்ஷன் பண்ணணும்? ரெண்டுமே ஒண்ணு கன்சிடர் பண்ண, நீங்க அங்க இந்த 2 பேருக்கு தானே எழுதணும். அவர் ஏன் ஒரு யூதா மட்டும் ஃபோக்கஸ் பண்றாரு? ஏன் இது அவர் கன்சிடர் பண்றது இல்ல? எதை இந்த 10 கோத்திரத்தை அவர் கன்சிடர் பண்றது இல்ல, வெறும் 2 தான் அவர் எழுதுறாரு. அப்ப ஏன் 2 எழுதணும் பாருங்க. இப்போ ஓசியா யார் அப்படின்னாக்கா, இந்த 10 கோத்திரத்துக்கு இவர் தான் லாஸ்ட் ப்ராஃபிட். இவர் சொல்லி ஜனங்க கேட்டாங்க அப்படின்னாக்கா அடிமைக்குள்ள போக மாட்டாங்க, கேட்கலன்னா இவங்க அடிமைக்குள்ள போயிடுவாங்க. இந்த 10 கோத்திரத்துக்கும் 2 கோத்திரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, 10 கோத்திரமும் அடிமைக்கு போயிடுது, கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறமா 2 கோத்திரமும் அடிமைக்கு போயிடுது. ஆனா 10 கோத்திரம் வாபஸ் வருது இல்ல, 2 கோத்திரம் வாபஸ் வருது. அப்ப 2 கோத்திரம் எவ்வளவு காலகட்டம் மட்டும் இருக்குதுன்னாக்கா, இயேசுடைய முதல் வருகை மட்டும் இந்த 2 கோத்திரம் இருக்குது. 10 கோத்திரம் என்ன அப்படின்னா அது வாபஸ் வரல. சரிங்களா? அடுத்தது இந்த இசைத்தகங்கள், இந்த 12 கோத்திரம் இப்ப ஃபுல்லா சிதறிக்கப்பட்டுச்சு இல்லையா? இப்ப திரும்ப இது வாபஸ் வருதா? திரும்ப வாபஸ் வருதா? இப்ப அது வந்திருக்கா? வாபஸ் வந்திருக்கா? இப்ப வாபஸ் வந்திருக்கும் போது இப்ப இந்த கோத்திரத்தை எப்படி ரெகக்னைஸ் பண்ணுவாங்க? இப்போ வந்திருக்கு எப்படி ரெகக்னைஸ் பண்ணுவாங்க?
அப்படி சொல்லுவாங்களா? இது வந்து 10 கோத்திரம், இது வந்து 2 கோத்திரம், இது வந்து இஸ்ரேல், இது வந்து யூதா அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணுவாங்களா இன்னைக்கு? அப்புறம் கண்டிப்பா வாபஸ் வரும்போது அது பிரியும் போது 2ஆ தான் பிரிஞ்சிச்சு. ஆனா வாபஸ் வரும்போது 2ஆ வருது, அது 1ஆ தான் வருது. அப்ப ஓசியா ஏன் அதை எழுதுறாரு அப்படின்னாக்கா, ஏன்னா அந்த கோத்திரத்துடைய தலைமையில தான் இந்த இஸ்ரேலு வாபஸ் கூடும். இல்லைன்னா அது வாபஸ் வருது அதை நினைச்சுதான் ஒரு வருஷம் உங்களுக்கு புரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா இப்ப ஓசியா படிச்சல இதே காலகட்டத்தில் இருந்த ஆமோஸ் அவர் எழுதும் போது எழுதுறாரு பாருங்க. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கிக் கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அந்த இதெல்லாம் வரல? இப்போ எப்ரைம் எழுதுறாங்க, நான் வந்து எப்ரைமுடைய கூடாரத்தை திருப்பி எழுப்பி கட்டுவேன் சொல்லியிருக்கலாம் தானே அங்க, அப்படி சொன்னாரா? தாவீதுடைய கூடாரத்தை நான் திருப்பி எழுப்பி கட்டுவேன். அப்புறம் ஏன் ஓசியா 10 கோத்திரத்தை எழுதுல அப்படின்னாக்கா, ஓசியாவோடவே இந்த 10 கோத்திரம் எண்ட் ஆயிடும். இனி 10 கோத்திரம் ஒண்ணு இல்ல. ஒருவேளை இந்த கோத்திரங்கள் வாபஸ் வந்தாலும் 10 கோத்திரம் அர்த்தத்துல வருதுல. அது எப்படி வரும்னாக்கா இஸ்ரேல் சொல்லி தானே ஆகும். இதுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னா, இதுக்கு உண்டான ப்ராஃபஸி கூட உங்களுக்கு எசேக்கியேல் அப்படியே தேவன் பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருப்பாங்க எசேக்கியேல்கிட்ட? எசேக்கியேல் என்ன பண்ணு, 2 குச்சி எடுத்துக்கோ. ராசியில் போட் பண்ணல உங்களுக்கு அந்த ஸ்டோரி உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். 2 குச்சி எடுத்துக்கோ. ஒரு என்ன பண்ணு நீ யூதான் எழுது, இன்னொரு என்ன பண்ணு நீ எப்ரைம் இஸ்ரேல் யோசேப்னு எழுது. 2 என்ன பண்ணு ஒரு கையில வச்சுக்கோ. நான் என்ன பண்ண போற தெரியுமா? இது 2மே உன் கையில நான் ஒன்னாக்க போறேன். இனி அது 2 அல்ல, இது அது ஒரு ஜனம் இல்ல ஒரு கோத்திரம். அப்ப நான் ஓசியா ஏன் எழுதுறாங்கக்கா, ஓசியாவோடவே இந்த ராஜ்யம் முடிஞ்சிடும். இது வாபஸ் வரும்போது 2ஆ வராது, 1ஆ வரும். அப்ப எந்த ராஜ்யமா வாபஸ் வருதோ அதுக்கு என்ன பண்ண வராங்க, அவரு அங்க ரெக்கார்டு பண்றாரு. அப்ப என்ன படிச்சோம்? ஓசியா பேரு, அதுக்கு அர்த்தம் படிச்சோம். அடுத்தது அவர் எந்த ராஜ்யத்துக்கு இல்லைன்னா எந்த ஜனத்துக்கு அவரு ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லும் போது 10 கோத்திரத்துக்கு அவரு தீர்க்கதரிசி. எந்த ராஜாக்களுடைய காலத்துல எழுதுறாரு அப்படின்னாக்கா, இந்த யூதாவுடைய ராஜாக்களுடைய காலம் மென்ஷன் பண்ணிருக்குது. ஏன் அந்த ராஜாக்களை மென்ஷன் பண்ணாரு அது என்ன பண்றோம் இப்போ படிச்சுட்டோம். ஆக்சுவலா இப்ப பார்த்துக்கோங்க. கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது பாருங்க, இப்போ நீங்க இந்த ஓசியா நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஓசியான்ற ஒரு பேர் மட்டும் இருக்குது அங்கே, ஒரு பேர் அங்கே ஓசியா இருக்குது. அவருடைய ஃபேமிலி டீடைல்ஸ், அவர் யாருக்கு பிறந்தாரு அது ஒரு பேர் கொடுத்துருக்குது. யாருன்னா நாங்க அப்பா யாருன்னா தேவி, இங்கிலீஷ்ல வந்து தேவி அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த ஒரு அப்பா நீங்க வேற எங்கன்னா பைபிள்ல போய் செக் பண்ணீங்க அப்படின்னாக்கா, இந்த ஒரு பேரு இந்த இடம் அல்லாம வேற எங்கேயுமே அந்த ஒரு பேரு இல்ல, இங்கோடி தான் மென்ஷன் பண்ணிருக்குது. ஆச்சா, இப்போ ஒரு கேள்வி வந்தது நமக்கு. தேவன் சில தீர்க்கதரிசிகளை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்பா, அவருடைய அப்பா யாரு, அவர் எந்த கோத்திரம், அவர் எந்த என்ன சொல்லலாம் அந்த கோத்திரம் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அவர் ஆசிரியரா லேவியரா சில பேர் அப்படி மென்ஷன் பண்றாரு, சில பேருக்கு தேவன் அப்படி மென்ஷன் பண்றது இல்லை. இப்ப எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கீங்கன்னாக்கா, ஜக்காரியா நீங்க எடுத்துக்கீங்கன்னாக்கா, ஜக்காரியா யாருன்னு மென்ஷன் பண்றாங்க. இவர் யாரு, பெரியாவுடைய மகன் இதோ அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த வம்சத்தை அவர் மென்ஷன் பண்றாரு. நீங்க அதே போல அகாய் எடுத்துட்டீங்கன்னாக்கா, அகாயில பேர் மட்டும் தான் இருக்கும், அவர் யாரு எதுவுமே தெரியாது. ஏன் தேவன் அப்படி பண்றாரு? இப்ப ஓசியான் மென்ஷன் பண்ணிட்டு இவர் எந்த கோத்திரத்தா தெரியாது, எந்த வம்சத்துல தெரியாது, வெறும் அப்பா தேரின்னு மட்டும் தெரியும். ஆனா அதே தேவன் மற்ற தீர்க்கதரிசிகளுக்கு ஏன் ஒரு ரெக்கார்டு வைக்கிறாரு? ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மற்றவங்களுக்கு. இன்னும் சில பேருக்கு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எல்லாமே தேவ வேலை தானே செய்யறாங்க. அப்ப தேவ வேலை செய்யும் போது ஏன் அதுக்கு உரிய ஒரு ரெகக்னேஷன் தேவன் கொடுக்கறது இல்லையா? ஒரு உரிய ரெகக்னேஷன் கொடுக்கறது இல்லையா? இவரு இப்போ ஓசியா, இவருடைய அப்பா இவரு இந்த கோத்திரம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் தேவைப்படுறது இல்லையா? தேவைப்படுறது இல்லையா? அப்ப ஒருவேளை தேவைப்படலன்னும் போது எல்லா ப்ராஃபிட் தேவன் என்ன பண்ணிருக்கணும், இதே மாதிரி யூஸ் பண்ணிருக்கணும். ஆனா அப்படி பண்றாரா? ஃபுல் ரெக்கார்டு, சில ப்ராஃபிட் எல்லாம் ஃபுல் ரெக்கார்டு மென்ஷன் பண்ணிடுறாரு. எக்ஸாம்பிள் எடுத்துனாக்கா, எஸ்ராவை நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்கா, எஸ்ராவுடைய ஃபுல் வம்சமே மென்ஷன் பண்றாரு. இவரை பத்தி மென்ஷன் இல்லை, ஒரு ஓசியா அவ்வளவுதான் மென்ஷன். தேரியோடைய பையன்,
வேறு யாருன்னா தெரியாது. ஏன் அப்படி பண்றாங்க தேவன்? சரி, ஒரு ஃபேமிலி ட்ரீ மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதான் அவசியம். வாட் இஸ் நெசசிட்டி? இப்போ ஒரு ஃபேமிலி ஜெனரேஷன் மென்ஷன் பண்ணாரு, அது எதுக்கு பண்றாரு? பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அது ஏன் பண்ணணும்? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, எஸ்ரா அவர் ஃபுல் ஃபேமிலி மென்ஷன் பண்றாரு. ஏன் மென்ஷன் வேண்டிய அவசியம் என்ன பாருங்க? ஏன் மென்ஷன் பண்றாருன்னா, அவர் வந்திருக்கிற அந்த ஒரு ஃபேமிலி என்ன மாதிரி ஒரு ஃபேமிலினாக்கா, ஒரு பிரதான ஆசிரியருடைய வம்சம் அது. அப்பனா ஒரு பிரதான ஆசிரியர் வம்சத்திலிருந்து ஒருத்தர் வந்துட்டு தேவனுடைய வேலை செய்வது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமா? ஒரு ஃபேமிலில இருந்து, ஒரு பிரீஸ்ட் ஃபேமிலியில வந்துட்டு ஒருத்தருக்கு தேவனுக்கு வேலை செய்வது, இல்ல தேவனுக்கு ஒரு பிரீஸ்டா இருக்கிறது, ஒரு ஸ்கிரைபா இருக்கிறதுன்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வேலையாது? இல்ல ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயமா? இல்ல. ஏன்? அது ஹெரிடிட்டி. அது அந்த ஃபேமிலியில வந்து என்ன பண்ணிக்கணும்? ஏதோ ஒரு விதத்துல ஒரு தேவனுக்கு, இப்ப எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கம்பேரிசன்ல பாருங்க, இப்ப வந்து பைபிள் ஸ்டூடெண்ட், இப்ப இந்த வேத மாணவருக்கு பிறக்கிற பிள்ளைகள் ஆக்சுவலா அவன் வந்து இந்த காங்கிரேஷன் வந்து உட்காருறது ஆச்சரியம், அது ரொம்ப அதிசயம். அதுல அவங்க உட்காந்தாங்க, பசங்க வந்து உட்காந்தாக்கா அது என்னது? அது அவருடைய அந்த ஹெரிடிட்டி. அது அவங்க அந்த வேலை செய்யறது பெரிய ஆச்சரியம் இல்லை. அப்ப ஏன் மென்ஷன் பண்றாங்க அப்படின்னாக்கா, அது ஒரு ஆச்சரியம் இல்லை, அவங்க செய்வாங்க தான். ஏன் சில பேரை மென்ஷன் பண்ணல அப்படின்னாக்கா, அவங்க அந்த மாதிரி ஃபேமிலியில வரல, இல்ல புரட்சாதி இல்லை, யூதர்கள் தான். ஆனா யூதர்களா இருந்தாலும் தேவனுக்கு சேவை செய்திருக்கிற ஒரு வம்சம் அவங்களுக்கு இல்ல. இப்போ ஒரு அகா எடுத்துக்கணும் என்னங்களா, அவங்க தாத்தா அவங்க அப்பா யாரும் தேவனுக்கு வேலை செஞ்சவங்க இல்ல, திடீர்னு யாராச்சும் அகாயே தேவனுக்கு வேலை செய்ய ஒரு ஆளு. அதே மாதிரி ஓசியா அவங்க அப்பா தாத்தால யாருமே தேவனுக்கு வேலை செஞ்சவங்க இல்ல, ஆனா திடீர்னு ஓசியா கேட்டாருங்களா? அப்புறம் தேவன் ஏன் மென்ஷன் பண்ணல அப்படின்னாக்கா, இந்த ஒரு குளோரி இல்ல இந்த ஒரு வரக்கூடிய ஒரு ஃபுல் கிரெடிட் யாருக்கு போகணும்? அந்த ப்ராஃபிட் தான் போகணும். ஏன்னா அந்த ப்ராஃபிட் அந்த காலகட்டத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு யோகியமான ஒரு மனுஷனா இருக்கிறதுனால தான் தேவன் அந்த ப்ராஃபிட் யூஸ் பண்றாருல்ல, புரியுதுல? அந்த தகுதி அவருக்கு இருக்குது இல்ல, அப்புறம் அந்த தகுதியுடைய அந்த ஃபுல் கிரெடிட் யாருக்கு போகணும்? அந்த மனுஷன் தான் போகணும். இப்போ எதாவது சொல்லும்போது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அந்த ஃபுல் கிரெடிட் அவர் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? அவருடைய ஜீனாலஜியே என்னங்களா, ஆரோனுடைய வம்சம் அவரு. அவன் கண்டிப்பா என்ன இருக்கும்? பிளட்ல அந்த ஸ்பிரிட் கண்டிப்பா இருந்தே இருக்கும். ஆனா இவங்க யாருனாக்கா, எந்த ஒரு வம்சத்துடைய பேக்ரவுண்ட் இல்லாம இஸ்ரேலுடைய காலகட்டத்தில் எந்த காலகட்டத்தில் பிறந்திருக்கிறாங்களோ அந்த காலகட்டத்தில் தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் நடக்க முயற்சி பண்ற எல்லா ஜனத்தையும் என்ன பண்றாங்களா கன்சிடர் பண்ணி அந்த ஜனத்துல இந்த திறமைகளை என்ன பண்ணுவாரு எடுத்து யூஸ் பண்ண தீர்க்கதரிசிகள் தான் இந்த அகாயும் இந்த ஓசியாவும். இது ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா. இப்ப என்ன பேசுதுனாக்கா இந்த 2ஆம் வசனத்துல தேவன் ஓசியாவை கொண்டு பேச தொடங்கும் போது அப்படின்னு வந்துச்சுங்களா, அது படிக்கிறோம். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கினார். பாருங்க எப்படின்னா God first இல்லனா God spoke through ஓசியா first அப்படின்னு இருக்கும். அப்ப என்ன மீனிங் தெரியுமா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் தேவன் ஓசியா கிட்ட பேசுறாரு. அப்புறம் என்ன சொன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி, இதுக்கு முன்னாடி ஒரு யாரோ ஒரு அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் தேவன் ஓசியாவை ஒரு தீர்க்கதரிசியா செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. இதான் ஃபர்ஸ்ட் ஓசியா என்ன பண்றாரு, தேவனுடைய ஒரு ப்ராபசியை இல்லைன்னா தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசியை எடுத்தாவே இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரு பேசுறாரு. அப்ப பேசும்போது என்ன சொல்றாரு பாருங்க, இப்ப தேவன் கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாய் சேர்த்துக்கொள். இப்ப என்ன ஓசியாக்கு என்ன ரிசல்ட் இல்லைன்னா ஓசியாக்கு என்ன மெசேஜ் அப்படின்னாக்கா, ஓசியா நீ போய் என்ன பண்ணு, ஒரு சோர ஸ்திரீயை நீ திருமணம் பண்ணிக்கணும். அதே மாதிரி சோர பிள்ளைகள் என்ன பண்ணிக்கணும், நீ உனக்கு நீ உன் பிள்ளைகளா நீ சேர்த்துக்கணும் அப்படின்னு தேவன் சொல்றாரு. இப்ப என்ன நம்ம யோசிக்கணும் அப்படின்னாக்கா, இது வந்து அந்த சோர ஸ்திரீ ஓசியா இவருடைய கதையா? இது இஸ் இட் தி ஸ்டோரி ஆஃப் ஓசியா அண்ட் கோமார்? இது அவர் அந்த ஓசியாவும் அந்த கோமார் அந்த பெண்ணுடைய கதையா இது பைபிள்ல? என்ன இது? இது பிதாவாகிய தேவனும் இஸ்ரவேலுடைய கதை, இது அவருடைய ஸ்டோரி. இது அப்பனா ஓசியா லைஃப்ல ஓசியா கோமார் லைஃப்ல என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் என்ன நடந்திருக்குது, தேவனும் இஸ்ரவேலும் அவருடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்குது. அப்ப இது நடந்திருக்குது என்ன பண்றாரு தேவன் இங்க எப்படி காமிக்கிறார், ஓசியாவும் கோமார் மூலியமா இது காமிக்கிறார். அப்புறம் இப்ப ஓசியா என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, அப்ப ஓசியா யாரு?
யார் அடையாளப்படுத்துறாரு? பிதாவாகிய தேவனுக்கு. அந்த வேசி அந்த கோமாரை யார் அடையாளப்படுத்துறாரு? இஸ்ரவேலுக்கு. ஆக்சுவலா அப்ப என்ன சொல்றாங்க இப்ப தேவன் ஓசியா பார்த்து, நீ என்ன பண்ண, ஒரு சோரஸ்திரியை போய் நீ திருமணம் செய்துக்கோ. அது மாத்திரம் இல்ல, அந்த சோரஸ்திரிக்கு பிள்ளைகள் இருப்பாங்க பாருங்க. இவர் திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் பிறந்திருக்கிற பிள்ளைகள் அது சோர மார்க்கத்துல பிறந்திருந்தாக்கா அந்த பிள்ளைகள் என்ன பண்ணிடுவது, இவ சேர்த்துக்கணும். சரி, இவர் போய் சோரஸ்திரியை திருமணம் செய்தாரு, சோர பிள்ளைகளை சேர்த்துக்கனாரா? சோர பிள்ளைகள் இவருக்கு இருக்குதா? சேர்த்துக்கலாம். அது சேர்த்துக்கலாம், கூட சேர்த்துக்கனாரா? சேர்த்துக்கலையா? பாருங்க, 2ஆம் அதிகாரம் ஓசியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவளுடைய பிள்ளைகள் சோர பிள்ளைகளாகையால் அவர்களுக்கு இறங்காதிருப்பேன். பாருங்க என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, சோர பெண்ணையும் திருமணம் செய்திருக்கிறாரு. அந்த திருமணம் செய்ததுக்கு அப்புறமா அந்த பெண்ணுக்கு சோர மார்க்கத்துல பிறந்திருக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணிருக்கிறாரு, தன்னிடத்துல சேர்த்திருக்கிறார். இப்ப இந்த சோர மார்க்கத்தில் பிறந்த பிள்ளைகள் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுமா? 3 பேரும் சோர மார்க்கத்தை போடுங்களா? பாருங்க, படிக்கலாம் பாருங்க. அதுக்கப்புறம் 1ஆம் அதிகாரம் ஓசியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. 4ஆம் வசனம். ஓசியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு இஸ்ரவேல் என்னும் பேரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் யெகூவின் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரவேலின் இரத்தப்பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன். பாருங்க, இது வந்து முதல் குழந்தை. ஆச்சுங்களா? முதல் குழந்தை. இப்ப அதுல நீங்க 6ஆம் வசனம் படிங்க. ஓசியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவள் திரும்ப கர்ப்பம் தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோருகாமா என்னும் பேரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன். இப்போ இந்த 3ஆம் வசனத்துக்கும் 6ஆம் வசனத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் கண்டுபிடிச்சீங்களா? ஏதாவது வித்தியாசம் கண்டுபிடிச்சீங்களா? அத்த வித்தியாசமா? சூப்பருங்க. இன்னொரு படிச்சீங்களா? அப்ப திரும்ப சொல்ற பாக்குறேன். யாரு படிச்சீங்கல்ல? அப்புறமா 8ஆம் வசனம். அவள் லோருகாமாவை முளை மறக்க பண்ணின பின்பு கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். ஓகே, இப்போ என்ன பாருங்க, ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு பையன், மொத்தம் 3 வசனம். ரைட்டா? இப்ப இந்த 3 வசனம் நீங்க படிச்சீங்கல்ல, ஏதோ வித்தியாசம் இருக்குதா? 3 வசனத்துல எழுதியிருக்க விதத்துல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? எழுதியிருக்க விதத்துல சரி, திரும்ப 3 படிக்கிறீங்களா? அவன் போய் திப்லாயிமின் குமாரத்தியாகிய கோமேரை சேர்த்து கொண்டான். அவர் கர்ப்பம் தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். பாருங்க, அவள் கர்ப்பம் தரித்து இல்ல, அவள் கர்ப்பம் தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். புரியுதா? அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஒரு விஷயம் வந்துச்சா? 6 படிப்புகள் வந்துச்சா? பாருங்க என்ன வருது. பாருங்க, அதையும் அப்படி எழுதணும். அப்படி எழுத வேண்டிய அவசியம் என்ன? அவனுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும் போது அடுத்தது அப்படியே சொல்லிருக்கல, அவனுக்கு சொல்லிருக்கல திரும்ப. அப்படியே அடுத்த வசனம் என்ன ஆகல, அவனுக்கு சொல்லல. புரியுதா? 2வது குழந்தை அவனுக்கு சொல்லல. 3வது பாருங்க, முளை மறக்க பண்ண பிற்பாடு கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். என்ன 3 பேரும் சொல்ல, 3வது குழந்தை கூட அவனுக்குன்னு சொல்லல. புரியுதா? அப்ப உங்களுக்கு அப்பனா முதல் குழந்தை மட்டும்தான் ஓசியாக்கு பிறந்திருக்கிறது. மிச்ச 2 குழந்தை என்ன ஆகுது, அது ஓசியாக்கு பிறக்கல. அப்ப தேவன் என்ன சொன்னாரு, ஓசியாக்கு வந்திருக்கிற தேவன் ஓசியா மூலியமா பேசின முதல் வார்த்தை, நீ என்ன பண்ண போயிட்டு ஒரு சோரஸ்திரியை திருமணம் செய்துக்கோ, சோர பிள்ளைகள் என்ன படிக்கணும் கூட சேர்த்து கொண்டார். அப்போ சோரஸ்திரி பேர் வந்து கோமாரு. அது 3 பசங்க, ஜெஸ்ரீலு, லோஆமி, லோருஹாமா. இது 3 பசங்க அவருக்கு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி 2ஆம் வசனம். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் முன்னிடமாக சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். பாருங்க, இப்படி சொல்லிட்டாருங்க. இப்ப நம்ம என்ன படிச்ச இது, இப்போ இது வந்து ஓசியா கோமரை ஸ்டோரி இல்ல. இது ஓசியா கோமரை கொண்டு தேவனுடைய கதையை ஓசியா மூலியமா சொல்றாரு. இப்ப என்ன படிச்சதாக்கா, ஓசியா திருமணம் பண்ணும் போது அந்த பெண் யாரு பாருங்க, யாரு அந்த பெண்ணு? ஒரு வேசி. ஓசியா திருமணம் செய்ய போகும்போது அந்த பெண்ணு ஒரு வேசி. கரெக்டுங்களா? இப்ப நீங்க அப்படியே தேவன் அப்ளை பண்ணிருப்போம். அப்ப ஓசியா யாரு? தேவன். இஸ்ரவேல் யாரு? கோமர்.
புரியுதுல? ஓசியா தேவன், கோமர் வந்து இஸ்ரேல். அப்பனா தேவன் இஸ்ரேலை திருமணம் பண்ண போகும்போது இஸ்ரேல் வேசியா? தேவன் இஸ்ரேலை திருமணம் பண்ண போகும்போது இஸ்ரேல் வேசியா? அப்போ வேசியா? இப்போ இந்த விஷயம் படிக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, இது ஓசியா கோமர் அது ஒத்துக்கிறாங்க நிறைய பேரு. ஆனா தேவன் இஸ்ரேல் வரும்போது என்ன ஆகுது இல்ல, அது ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா அப்பனா வேசி, தேவன் வந்து இஸ்ரேல் வேசியா இருந்துச்சா தேவன் திருமணம் பண்ணும்போது? அப்போ அது வேசி இல்ல. அப்போ இந்த ஸ்டோரி எப்படி பண்றாங்க அப்படின்னாக்கா, இது நிறைய பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் பேசியிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சில சஜஷன் தரேன் பாருங்க. அதெல்லாம் கேட்ட பிறகு நீங்க கன்ஃபியூஷன் கொடுங்க பாருங்க. அதுல வந்து ஒரிஜின் அப்படின்ற ஒரு ஸ்காலர் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு ஓசியா கோமருடைய ஸ்டோரியை இது வந்து should not be taken literally, should be taken spiritually. இதை வந்து நம்ம வந்து லிட்டரலாவே நடந்ததா எடுத்துக்க கூடாது. இது நம்ம எப்படி எடுத்துக்கணும்னாக்கா, ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தில் இது நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்காலர் சொல்றாரு. இன்னொரு ஸ்காலரு அவர் பேர் வந்து ஜெரோம்னு ஒருத்தர். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா யூபர் அக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றேன்னா, திஸ் இஸ் a vision. இது வந்து உண்மையான ஒண்ணு நடக்கல, இது ஒரு தரிசனம் அவ்வளவுதான். என்ன பண்ண ஒரு தரிசனம் காமிச்சாரு அப்படின்னு அவர் சொல்றாரு, அவருடைய தாக்கு. செகண்ட் வந்து கேல்வின், ஈஜே யங், இந்த ரெண்டு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு ஸ்டோரி, இது ஸ்டோரி ஆர் போயம். இது வந்து உண்மையான நடந்தது இல்லை, சும்மா ஒரு கதை இருக்கு அவ்வளவுதான். இதுல ஒரு போயம் என்ன சொல்ல, ஒரு கவிதை. இதை என்ன பண்ணக்கூடாது, லிட்டரலா இதை எடுத்துக்க கூடாது அப்படின்ட்டு. மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, she was the faithful wife. அது யாருனாக்கா, ஓசியாவை திருமணம் பண்ணும்போது அது உண்மையான பெண்ணு தான். ஆனா பண்ணதுக்கு அப்புறமா, திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா ஓசியாவும் கோமரும் சேர்ந்து ஆக்ட் பண்ணலாம், ஒரு டிராமா மாதிரி ஆக்ட் பண்ணலாம், ஜனத்துக்கு புரியறதுக்காக ஒரு டிராமா மாதிரி ஆக்ட் பண்ணாங்க அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்றாரு. லாஸ்ட் வெல் ஹவுசன் அப்படின்னு சொல்றது என்ன சொல்றதுன்னா, she became prostitute after marriage. அவர் வேசி எப்போ ஆனால்னாக்கா, திருமணம் அப்புறம் தான், திருமணத்துக்கு அப்புறம் தான் அப்படி ஆனால் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு கருத்து முன்னாடி சொல்லிட்டு இப்ப நானு, அப்ப இவ்வளவு கருத்து நீங்க கேட்டீங்கல்ல, இப்போ இது எது கரெக்ட் நினைக்கிறீங்க? இந்த யாருமே என்ன சொல்ல அப்படின்னாக்கா, இஸ்ரேலு ஒரு வேசி அப்படின்னு யாருமே சொல்ல, யாரும் இப்படி சொல்ல. புரியுதா? அப்ப இப்ப எந்த கருத்து எடுத்துக்கலாம் இதுல? அப்ப நான் பாருங்க, இப்ப எக்ஸாம்பிள் நம்ம தேவன் அப்ராம்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணார். அப்ராம் கூப்பிட்டாரா? தேவன் அப்ராம் கூப்பிடும் போது அப்ராம் யாரு? பாருங்க, இப்போ இந்த வேசின்னு சொல்லும்போது நமக்கு வந்து இது லிட்டரலா நமக்கு தெரியல, எல்லாமே ஸ்பிரிச்சுவல் மீனிங் தான். இது வேசின்னு சொல்லும் போது லிட்டரலான வேசித்தனம்னா இல்ல. இங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, யெகோவா தேவனை விட்டுட்டு அந்நிய தேவரை அவர் ஆராதிக்கிறது தான் வேசித்தனமான அர்த்தத்துல பேசப்பட்டிருக்குது. ஆயிடுச்சா? நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், என்ன லாங்குவேஜ், என்ன ஒரு மாதிரி நேரடியா ஓல்ட் டெஸ்ட் படிக்கிறதுனாக்கா லாங்குவேஜ் என்ன ஆயிடுது, என்ன ஒரு மாதிரி அருவருப்பா இருக்குது லாங்குவேஜ். அப்ப நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னாக்கா, இது ஒரு விக்கிர ஆராதனை. அந்த விக்கிர ஆராதனை தான் தேவன் ஓசியா மூலியமாய் பேசும்போது வேசித்தனம் பேசுறாரு. அப்புறம் வேசித்தனம் சொல்லும் போது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், இங்க ஏதோ லிட்டரலா போய் வேசித்தனம் பண்ணாங்க அப்படி இல்ல, விக்கிர ஆராதனை தான் அந்த அர்த்தத்துல பேசப்பட்டிருக்குது. இப்ப எக்ஸாம்பிள் வந்து தேவன் அப்ராம் உடன்படிக்கை செய்தாரு. இந்த உடன்படிக்கை செய்யும் போது அப்ராம் யாரு? விக்கிர ஆராதகர். அப்ப என்ன சொன்னா புரியுதா? உடன்படிக்கை பண்ணும்போது அவர் வேசி தான். உடன்படிக்கை பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருந்தாரு? உண்மையாயிட்டாரு. இப்ப அடுத்தது தேவன் உடன்படிக்கை யார்கிட்ட பண்ணாரு அப்படின்னாக்கா, இந்த இஸ்ரேல்கிட்ட பண்ணாரு. இஸ்ரேல் பண்ணாரு. அந்த இஸ்ரேல் இந்த உடன்படிக்கை பண்ணும் போது இந்த இஸ்ரேல் யாரா இருந்தாலும் தெரியுமா? வசனம் வாசிக்கலாங்களா? வாசிங்க. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்திரத்திலே இருந்த 40 வருஷம் வரையில் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களா? என்ன கேட்கிறாங்களா? இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்க வனாந்திரத்துல 40 வருஷம் நீங்க நடந்து வந்தீங்கல்ல, இந்த 40 வருஷத்துல நீங்க ஏதாவது பலி காணிக்கை எனக்கு செலுத்திருக்கிறீங்களா வனாந்திரத்துல? ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின மோலேகுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவர்களின் நட்சத்திர ராசியாகிய உங்கள் சுரூபங்களின் சப்பரத்தையும் சுமந்து கொண்டு வந்தீர்களே. எப்படி வந்தாங்களா? நீங்க வனாந்திரத்துல நடந்து வரும்போது நீங்க என்ன சுமந்து வந்தீங்க? உங்க தேவனா இருக்கிற அந்த தேவனுடைய விக்கிரகங்களையும் உங்க தேவனுடைய நட்சத்திரங்களை என்ன பண்ணிருக்கீங்க? வனாந்திரத்தை நீங்க சுமந்து வந்திருக்கிறீங்க. ஏன்னா நல்லா தெரியும், வனாந்திரம் முடிஞ்சு அந்த சீனாய் கிட்ட சேரும் போது என்ன பண்ற தேவன் அவன்கிட்ட
உடன்படிக்கை பண்றாரா? அப்புறம் உடன்படிக்கை பண்றதுக்கு முன்னாடி யாரு இது என்ன பண்ணிருக்காங்க? அந்நிய தேவர்களை பாருங்க, அந்நிய தேவர்களை அந்த வனாந்தரத்தில் என்ன பண்ணிருக்காங்க? சுமந்ததுல. புரியுதா? அப்ப கரெக்டுங்களா? பைபிள் என்னங்களா? பைபிள் சொல்லுதா? கரெக்ட். அப்ப பைபிள் சொல்றது என்ன அப்படின்னாக்கா, தேவன் இஸ்ரேலை திருமணம் பண்றதுக்கு முன்னாடியே இந்த இஸ்ரேல் யார் அப்படின்னாக்கா ஒரு வேசி, ஒரு விக்கிர ஆராதனைக்காரர்கள். இப்ப 2வது வருஷம் அடிவாங்க. கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் முன்னிடமாக சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். ஓகேங்களா? அப்ப நமக்கு அனுசரிச்சுப்போம். தேசம் என்ன ஆச்சு? கர்த்தரை விட்டு தூரம் போய் சோரம் மார்க்கத்தில் நடந்துச்சது. அடுத்த வசனம். அவன் போய் திப்லாயிமின் குமாரத்தியாகிய கோமேரை சேர்த்து கொண்டான். அவர் கர்ப்பம் தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். பாருங்க, இப்போ இதுல என்ன கேள்வி நமக்கு, இப்போ சோர மார்க்கத்தில் நடந்திருக்குது. அந்த காலத்துல வேசித்தனம் பண்ணிருக்கிற பெண்கள் ரொம்ப குறைவான பெண்களா? நிறைய பேர் இருப்பாங்கல்ல. அப்போ அவ்வளோ பெண்கள் இருக்கும்போது ஏன் இந்த பெண்ணு கோமார் அப்படின்னு ஏன் அந்த பெண்ணை செலக்ட் பண்ணோம்? அந்த கோமார் சொல்ற பெண்ணை ஏன் செலக்ட் பண்ணணும்னு கேட்கிறேன். எவ்வளவு பேர் இருப்பாங்கல்ல, ஏன் கோமார்ன்ற பேரை செலக்ட் பண்ண சொல்றாரு? போய் கோமார் சொல்ற பெண்ணை என்ன பண்ணி போயிட்டு செலக்ட் பண்ணு. அந்த கோமார் யாரா இருக்கணும் அப்படின்னாக்கா திப்லாமுடைய பொண்ணா இருக்கணும். புரிஞ்சுல? ஏன் பர்டிகுலர் இந்த பேர் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ற எடுத்து சொல்றாரு? இப்ப பாருங்க, பசங்க படிச்சோமா, பசங்களுடைய பேர் இருக்குதா? பசங்களுடைய பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்குதா? அப்ப பசங்களுடைய பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்போது கண்டிப்பா கோமார்ன்றது அர்த்தம் இருக்குமா இருக்காதுங்களா? அப்புறம் கோமார் சொன்ன ஒரு மீனிங் இருக்கும், அதே மாதிரி திப்லாம் சொன்னாலும் கண்டிப்பா ஒரு மீனிங் இருக்கும். அப்புறம் இந்த கோமார் அப்படின்னு சொல்ற இந்த ஒரு வார்த்தை வேதத்துல எங்க வந்திருக்குதுனாக்கா 2 இடத்துல மொத்தம் வந்திருக்குது. வேதத்துல 2 இடத்துல இந்த கோமார் சொல்ற வார்த்தை வந்திருக்குது. ஒண்ணு ஓசியால, இன்னொன்னு எங்க இருக்குதுனாக்கா வாசிச்சிருங்க. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 2:3. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 2:3. யாபேத்தின் குமாரர் கோமர். யாபேத்துடைய குமாரர் கோமர். அப்பனா ஆணுங்க, ஆணு. அந்த பேர் எல்லாமே இன்னொரு கோமர் எங்க இருக்குதுன்னா இப்ப நம்ம படிச்ச ஓசியல் இருக்குது. ஆக்சுவலா இந்த கோமர் என்ன அர்த்தம் தெரியுமா? கோமர் என்ன மீனிங் தெரியுமா? கோமர் தெரிஞ்சிருமா நமக்கு? கோமர் அப்படின்னா எண்ட் ஆர் கம்ப்ளீட். புரியுதா? கோமர் அப்படின்னாக்கா இட் இஸ் an end or complete. இது அதோட மீனிங். நெக்ஸ்ட், இந்த கோமார் யாருடைய பொண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா திப்லாம். என்னன்னு தெரியுமா? திப்லாம் அப்படின்னா ரேசிங் கேக்ஸ், இல்லைன்னா 2 கேக்ஸ் சொல்லுவாங்க. 2 கேக்ஸ் ஆர் ரேசிங் கேக்ஸ். ரேசிங் கேக்ஸ் என்னன்னா அந்த கேக்ல வந்து வைன் மிக்ஸ் பண்ணுவாங்க. நார்மலாக அந்த வைன் மிக்ஸ் பண்ணிட்டாக்கா அதுக்கு வந்து ரேசிங் கேக் சொல்லுவாங்க. வசனம் வாசிங்க நீங்க வேண்டாக்கா. ஓசியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சை ரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரரின் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரீயை சேர்த்துக்கொள் என்று சொன்னார். பாருங்க என்ன சொல்றாங்களா? They loved other gods and took cakes of raisin. புரியுதா? டிப்ளோமா என்ன மீனிங்? ரேசிங் கேக்ஸ். ஐயா, இப்ப இந்த ரேசிங் கேக்ஸ் இதுல என்ன பண்றாங்களா? They went after other gods. அப்பனா வேற தேவர்கள் பின்னாடி அவங்க போனாங்க. போய் எதை விரும்புறாங்க? இந்த ரேசிங் கேக்ஸ். இந்த கேக்ஸ் விரும்புறாங்களா? என்ன ஆச்சு உங்களுக்கு சொல்ற ஒரு பேக்ரவுண்ட் சொல்றேன். இது இந்த மாதிரி ஒரு கேக் யாரு கொடுக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது ஃபர்ஸ்ட் தாவீது தான் கொடுக்குறாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா ஒரு சாக்ரிஃபைஸ் கொண்டு வரும்போது அந்த சாக்ரிஃபைஸை தேவனுக்கு ஆஃபர் பண்ணிட்டு அந்த சாக்ரிஃபைஸ் இந்த மாதிரி ஒரு பிக்சர் இருக்கிறது என்ன பண்ணுவாருன்னா எடுத்து ஜனத்துக்கு ஒரு பங்கிட்டு கொடுத்துருக்காரு தாவீது. அப்போ அப்படி பங்கிட்டு கொடுக்கும்போது என்ன மீனிங் தெரியுமா? அது எதுக்கு பங்கிட்டு கொடுத்தாரு? அது தேவனுக்கு ஆஃபர் பண்ண சாக்ரிஃபைஸ். அந்த சாக்ரிஃபைஸ் மூலமா கிடைச்சிருக்க ஒரு பிளஸிங். அந்த பிளஸிங் என்ன பண்றாரு? எல்லாத்துக்குமே பங்கிட்டு கொடுத்துட்டாரு. இது தாவீது பண்ண ஒரு வேலை. இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அந்நிய தேவரை இங்க வணங்க போறாங்க. அந்நிய தேவருக்கு இங்க சாக்ரிஃபைஸ் கொடுக்குறாங்க. அந்நிய தேவருக்கு இந்த கேக்ஸும் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா நம்ம இன்னொரு வருஷம் காமிக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுறது. கேக் போய் ஆஃபர் பண்றாங்க. அந்த கேக்ஸ் என்ன பண்ணுவாங்க? அங்க இருக்கிற ஆசிரியர்களே வாங்கி அந்த பால் தேவருக்கு ஆராதனை பண்ணிட்டு அந்த கேக்ஸை வாபஸ் எங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் எங்களுடைய ஆசை என்ன அப்படின்னாக்கா அந்த விக்கிர ஆராதனை செய்யப்பட்டு
அந்த கேஸ் அவங்க கையில வாபஸ் வருது அவங்க ரொம்ப விரும்புறாங்க. அப்புறம் என்ன என்ன சொல்லலாம், ரேஷன் கேஸ் என்ன சொல்லிடலாம், விக்கிர ஆராதனைக்கு உண்டான ஒரு பிளஸிங். புரியுதுல? இப்ப அந்த ஆராதனை கொடுக்கும்போது பிளஸிங் தானே இருக்கு. அப்ப அந்த கேக் அதை என்ன பண்றாங்க, அந்நிய தேவரை இவங்க விரும்புறாங்க, அந்நிய தேவருக்கு படைக்கப்பட்டிருக்கிற அந்த ரேஷன் கேக் நீங்க விரும்புறாங்க. அப்புறம் ரேஷன் கேக் ஒரு ஷார்ட்ல சொல்ல, ஒரு வார்த்தையில சொல்ல அப்படின்னாக்கா விக்கிர ஆராதனை அப்படின்னு சொல்லிடலாம். இந்த வருஷம் வாசிக்கலாமா? பாருங்க, வாசிங்க. எரேமியா 44 அதிகாரம் 17 வாசிங்க. 17 வாசிங்க. எரேமியா 44 அதிகாரம் 17 வசனம். எங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தையின்படியையும் நாங்கள் செய்து வான ராக்கினிக்கு தூபம் காட்டி அவளுக்கு வான பலிகளை வார்ப்போம். நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் யூதா பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் செய்தது போலவே செய்வோம். அப்பொழுது நாங்கள் அப்பத்தினால் திருப்தியாகி ஒரு பொல்லாப்பையும் காணாமல் வாழ்ந்திருந்தோம். பாருங்க, இப்போ இது யார் அப்படின்னா இஸ்ரேல் இருக்கிற பெண்கள் ஒரு ஓவ் எடுக்கிறாங்க, ஒரு ஒரு கவரேஜ் இல்லைன்னா ஒரு என்ன சொல்லலாம், ஒரு உறுதி எடுக்கிறாங்க. என்ன உறுதி அப்படின்னாக்கா, நாங்க இந்த வானராக்கினைக்கு தேவைப்படுற எல்லா பலிகளும் அதுல தேவைப்படுற அங்க கீழே இருக்கும்போது தெரியும், வி ப்ரிப்பேர்ட் ரேசிங் கேக்ஸ் இருக்கும். இங்கிலீஷ்ல படிச்சிருக்கீங்களா? கேக் இதை படிச்சா நல்லா இருக்கும். But we will do everything that we have vowed. We do everything what we vowed. அப்ப ஒரு ப்ராமிஸ், ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. என்ன உறுதிமொழி பாருங்க, God incense to the Queen of Heaven. பாருங்க, யாருக்குங்களா? அந்நிய தேவர்களுக்கு இங்க தூபம் என்ன பண்றாங்களா, இன்சென்ஸ் பர்ன் பண்றாங்களா, தூபத்தை எரிக்கிறாங்களா. அடுத்தது and pour out libations to her as we did both we and our fathers, our kings and our princes. பாருங்க, என்ன சொல்றாங்க, நாங்க முன்னாடி என்ன பண்ணிருந்தோம்னா இப்படி நாங்க செய்துட்டு இருந்தோம். கொஞ்ச காலம் என்ன பண்ணல, நாங்க இதை செய்யல, இது திரும்ப நாங்க செய்யணும்னு உறுதிமொழி எடுக்கிறோம். சரி, செய்தாங்கல்ல, கேப்ல செய்யல இவங்க மறுபடியும் செய்யறது உறுதிமொழி எடுக்கிறாங்கல்ல. அப்ப அந்த கேப்ல செய்யாத இருந்த காலகட்டத்துல என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? ஏன் திரும்ப போய் அதை செய்யணும்னு உறுதிமொழி எடுக்கிறாங்க? அவங்க சொல்றாங்க, நாங்க பஞ்சத்துல இருந்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம், நாங்க பிள்ளையோடைய ஆசிரியர் இல்லாம இருந்தோம், அதுல என்ன பண்ணோம் இப்போ. அப்புறம் நாங்க இந்த விக்கிர ஆராதனை செய்யும் போது நல்லா இருந்தோம். எப்போ இந்த விக்கிர ஆராதனை நம்ம நிறுத்திட்டோமோ நாங்க ரொம்ப கஷ்டத்துல போயிட்டோம். அதை இப்போ நாங்க உறுதி எடுக்கிறோம். இனி நாங்க என்ன பண்ண போறோம், உறுதி இந்த ஒரு பலியை நம்ம கண்டிப்பா நாங்க செலுத்துவோம் சொல்லி ஒரு ஓம் பண்ணிட்டு இந்த ஒரு சாக்ரிஃபைஸ் இங்க பண்றாங்க. கண்டிப்பா பண்ணுங்க அப்படியே. As we did both we and our fathers, our kings and our princes in the cities of Judah and in the streets of Jerusalem. For then we had plenty of food and prospered and saw no. என்ன சொல்றாங்களா, நாங்க இது பண்ண உடனே எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, எங்களுக்கு நிறைய பிளஸிங்லாம், நிறைய சாப்பாடு எல்லாமே கட்டிச்சிங்களா. நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, இதெல்லாமே அந்த விக்கிரம் செய்ய முடியுமா? விக்கிரம் செய்ய முடியுமா? பாருங்க, இப்ப இந்த ஜனத்துக்கு ஏன் கஷ்டம்? இப்ப இந்த ஜனத்துக்கு இந்த விக்கிர ஆராதனை பண்ணும்போது அவங்க ஒரு பிளஸிங் எடுத்துறாங்க, பண்ணாத இருக்கும்போது கஷ்டம்ன்றாங்க. சரி, ஏன் கஷ்டம்? இசைக்கு ஏன் கஷ்டம்? இப்ப இசைக்கு இருக்கிற கஷ்டம் மற்ற ஜனத்துக்கு வருமா? நார்மலாவே இசைக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்போது அது மற்ற ஜனத்துக்கு வரது வாய்ப்பு இருக்கா? சரி, இசைக்கு ஏன் கஷ்டம் வருது தெரியுமா? ஏன் பாருங்க, அவங்க எப்ப தேவனுடைய நியாய பிரமாணத்தை மீறுறாங்களோ அந்த மீறும் போது அதுக்கு உண்டான ஒரு சாபம் என்ன ஆட்டோமேட்டிக்காவே இசைக்கு வரும் தானே. அப்போ இந்த சாபம் என்ன ஒரு மற்ற ஜனத்துக்கு இல்லை. மற்ற ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் நடந்தா கூட அவங்களுக்கு என்ன ஆக போறது இல்ல, எந்த விதமான சாபங்கள் எந்த விதமான பிரச்சனைகள் அவங்க வருது இல்ல. ஏன் இது தேவனுடைய ஜனத்துக்கு வருது? இல்ல, தேவனுடைய பிரமாணங்கள் மீறும் போது அந்த மீறுக்குள்ள ஒரு கரெக்ஷன் தேவன் என்ன பண்றாரு, அந்த ஜனத்துக்கு தெரியணுன்றதுக்காகத்தான் அந்த ஜனத்தை ஒரு சாபத்துக்குள்ள விடுறாரு. அப்ப இவங்க அந்நிய தேவனை வணங்கும் போது இவங்க நல்லா இருக்கிறாங்க, தேவனை வணங்கும் போது சாபத்துல போயிடுறாங்க. அதனால அந்நிய தேவனை வணங்குறாங்களா? இப்போ அந்நிய தேவனை வணங்கும் போது அவங்க நல்ல சாப்பாடு கட்டி எல்லாமே கட்டிச்சு இல்லைங்களா? இது அந்நிய தேவன் கொடுத்ததா? அந்நிய தேவன் கொடுத்ததா? இது அந்நிய தேவன் நினைச்சா மழை பெய்ய செய்ய முடியுமா? மழை பெய்யுமா? முடியுமா? வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா 14 அதிகாரம் 22 வசனம். எரேமியா 14 அதிகாரம் 22 வசனம். புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தாமாய் மழைகளை கொடுக்குமோ?
எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீரல்லவோ அதை செய்கிறவர், ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் இவைகளை எல்லாம் உண்டு பண்ணினீர். கேட்கிறாங்களா, புற ஜாதிக்கு எவ்வளவு தேவர்கள் இருக்கிறாங்க, அந்த தேவர்கள் நினைச்சா மழை பெய்ய வைக்க முடியுமா? முடியுமா? மழை வர்ஷிக்க செய்ய முடியுமோ? அல்லது அல்லது வானங்கள் தானாய் மலைகளை கொண்டு கொடுக்குமோ? வானம் கூட தானா மழை பெய்யுமா? பெய்ஞ்சிருமா? சொல்லுல என்னங்களா, எவாபரேஷன் புரியுது, கண்டென்சேஷன், அது தானா நடக்குதா? வானம் நினைச்சா என்ன பண்ண முடியாதுங்களா? தானா மழை பெய்ய செய்ய முடியாதுங்களா? யார் செய்ய வைக்கிறது? மழை யார் பெய்ய வைக்கிறது? பாருங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நீரல்லவோ அதை செய்கிறவர். பாருங்க, யார் செய்யறதுங்களா? இது தேவன் தான் செய்யறதுங்களா? அப்ப இந்த ஜனத்துக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குதுனாக்கா நல்ல மழை பெய்ஞ்சிருக்குது அர்த்தம். அப்ப நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல மழை பெய்ஞ்சிருக்குது. மழை பெய்ய வைக்கிறது யாரு? புரியுதா? ஆனா கிரெடிட் கேட்ட போகுது, அதுக்கு வந்து ஆர்டர் யாருக்கு போகுது? நாங்க வந்து இந்த தேவனை ஆராதிச்சோம், நல்ல சாப்பாடு இருக்குது, செய்தது யாரு? மழை பெய்யறது தேவன். ஆனா அதுக்கு அந்த ஆனர் யாருக்கு போகுது? விக்கிரத்துக்கு இந்த ஆனர் போகுது. புரியுதுங்களா? அப்ப இந்த ஜனம் என்னன்னா, இந்த மாதிரி அந்நிய தேவர்களுக்கு இந்த மாதிரி எல்லா பலிகளையும் செலுத்தி அதுக்கப்புறம் ரேஷன் கேட்டு இருக்கு பாருங்க, அந்த படிச்சு வருவோம் இந்த வார்த்தை. அதுலதான் எரேமியால படிச்சீங்கல்ல 44ல. And we have plenty of food and prospered and saw no evil. But since we left off burnt, bringing incense to the Queen of Heaven and pouring out libations to her, have lacked everything, and have been consumed by the sword and by famine. And the woman said, when we burned incense to the Queen of Heaven and poured out libations to her, was it without our husband's approval that we made cakes for her, bearing her image and poured out libations to her? அந்த மீனிங் உங்களுக்கு அந்த அர்த்தம் படிச்சா உங்களுக்கு அந்த கேக்ஸ்ன்ற அர்த்தம் வரும், அந்த வார்த்தை வரும். இருக்குதா உங்களுக்கு? ஓகே ஓகே பாருங்க. அப்பனா விக்கிர ஆராதனை தான் கேக்ஸ். அப்ப இவங்க சொல்றாங்க, இப்ப விக்கிரத்தை வணங்கினாங்களே, இந்த பெண்களுக்கு விக்கிரத்தை வணங்கினாங்கல்ல, இது அவங்க புருஷனுக்கு தெரியாதா? புரியுதா? அவங்க பர்மிஷனோட தான் பண்றாங்க. நீங்க தமிழ்ல படிச்சீங்க, வேற படிக்க தமிழ்ல படிக்கல. நாங்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டாமலும் அவளுக்கு பான பலிகளை வார்க்காமலும் போனது முதல் கொண்டு எல்லாம் எங்களுக்கு குறைவுபட்டது. பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து போனோம். மேலும் நாங்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டி அவளுக்கு பான பலிகளை வார்த்த போது நாங்கள் எங்கள் புருஷரின் அனுமதி இல்லாமல் அவளுக்கு பணியாரங்களை சுட்டு, பணியாரங்களை சுட்டு பான பலிகளை வார்த்து அவளை நமஸ்கரித்தோமோ என்றார்கள். என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்க புருஷனுக்கு தெரியாம நாங்க இதெல்லாம் செய்தோமோ அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? புருஷனுடைய அனுமதியோட தான் இவங்க விக்கிர ஆராதனை செய்திருக்கிறாங்க. புரியுது? இப்போ கேட்க என்ன அர்த்தம்? இப்போ கேட்க என்னங்களா, விக்கிர ஆராதனை கேட்கு. அந்த கேக்ஸுடைய பேர் என்ன? ஓசியில படிக்கும் போது திப்லாம். திப்லாம். அப்ப திப்லாம் என்ன சொல்ல? ஒரே வேர்ட்ல சொல்றேனாக்கா திப்லாம்னாக்கா விக்கிர ஆராதனை. புரியுதுங்களா? அப்பனா ஓசியா இந்த கோமருடைய அப்பா யாருன்னாக்கா விக்கிர ஆராதனை. அப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் விக்கிர ஆராதனை பண்ணதுனால என்ன வரப்போகுது அவங்களுக்கு? இப்போ கோமார் பரவா. இஸ்லாமுக்கு கோமார் பொண்ணு. புரியுதா? விக்ரம் என்ன? விக்கிர ஆராதனை. கோமர்னா எண்டு. விக்கிர ஆராதனைக்கு எண்டு. புரிஞ்சா? ஏன் அந்த பேரின் புரிச்ச உங்களுக்கு? ஏன் தேவன் பர்டிகுலரா போயிட்டு கோமாரை செலக்ட் பண்ணணும்? ஏன் கோமார் வந்து திப்லாமுக்கு பொண்ணா இருக்கணும்? ஏன் கோமார் திப்லாம் வேணும் அப்படின்னாக்கா, எப்படி பசங்க 3 பேரும் 3 அர்த்தம் இருக்குதோ, தேவன் அதுக்குள்ள திட்டம் இருக்குதோ, அதே போல தேவன் இந்த பேர்ல ஏன் செலக்ட் பண்ணாருனாக்கா, இதுக்குள்ள தேவனோட திட்டமும் தேவனோட எண்ணமும் இதுக்குள்ள இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் விக்கிர ஆராதனை செய்ததுனால இந்த இஸ்ரேல் ஜனத்துக்கு என்ன பண்ண போறாரு தேவன்? ஒரு முடிவு கொண்டு வர போறாரு. அதான் திப்லாம் கோமார். அப்ப கோமார் என்ன? இப்போ இஸ்ரேல் எண்டு. அவ்வளவுதான். இஸ்ரேல் விக்கிர ஆராதனை பண்ணதுனால அது ஒரு எண்டு ஆயிட்டா. இது என்னன்னா 10 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இப்ப 10 வருஷம் ஆகும். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி,
இவனுக்கு இஸ்ரவேல் என்னும் பெயரிலே இன்னும் கொஞ்சம் 3 முடிச்சுட்டு வாங்களேன் கொஞ்சம் புரியுதுக்காக. போய் சிப்லாயின் குமாரத்தியாகிய கோமேரை சேர்த்துக் கொண்டார். அவள் கற்பம் தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி இவனுக்கு இஸ்ரவேல் என்னும் பெயரிலே. ஓகே, என்ன சொல்றாருன்னா அவர் தேவன் சொன்ன மாதிரியே ஒரு வேசியை திருமணம் பண்ணிக்கினாரு. அந்த வேசி கிட்ட வேசி மூலியமா ஒரு குழந்தையை பெற்றுக்கிறாரு. அந்த குழந்தைக்கு என்ன சொல்றாருங்களா, ஜெஸ்வில் சொல்ற ஒரு பேர் வை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இப்போ இந்த ஜெஸ்வில் நம்ம நிக்க வச்சு என்ன பண்ணலாம், இப்ப இவ்வளவு படிச்சல நம்ம ஓசியால இதுல நம்ம என்ன கத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாடம் இதுல கத்துக்கலாம் பாருங்க. ஓசியான்றது தேவனுக்கு அடையாளம். ஆச்சா, கோமார் அப்படின்றது யாரு, இப்போ நம்ம பாடம் எடுக்கும் போது கோமார்ன்றது யாரு பாருங்க, அங்க இஸ்ரேல். இப்ப நமக்கு பாடம் எடுக்கிறோம் பாருங்க. அப்ப இந்த கோமார் யார் அப்படின்னா திப்லாமுடைய பசங்க. ஆச்சா, திப்லாம் யாரு, நம்ம அப்பா யாரு, முன்னாடி நம்ம அப்பா யாரு, இல்ல முன்னாடி நம்ம அப்பா யாரு, முன்னாடி இப்ப இல்ல முன்னாடி சொல்ல இந்த உலகத்தின் அதிபதி. அப்புறம் நாம் அவனுக்கு பிறந்திருக்கிறவரு பசங்க. ஆச்சா, இப்ப இந்த பசங்க என்ன ஆயிட்டாங்க, அவனுக்கு பிறந்திருக்கிற ஒரு பசங்க ஓகே கோமாரிச்சா தேவன் நம்ம எப்போ தேவன் உடம்படிக்கை பண்ணமோ, எப்போ இந்த கோமார் போய் திருமணம் பண்ணிச்சோ, இப்ப என்ன ஆயிட்டோம், நம்ம உடம்படிக்க முடியுமா, அங்க கணவன் மனைவி, நம்ம அப்பா பசங்க. இதனுடைய பந்தம் என்னங்களா, கணவன் மனைவி. நம்முடைய பந்தம் என்னங்களா, அப்பா பசங்க. அப்புறம் இந்த உடம்படிக்கை மூலம் நம்ம என்ன ஆயிட்டோம், அவள் பிள்ளை ஆயிட்டோம். இப்போ இந்த உடம்படிக்கை பண்ணி இந்த கோமார் ஓசியாவை திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கோமார் சரியா இருந்திருந்தா, கரெக்டா இருந்திருந்தா, இந்த கோமாரோட எண்டு இதுக்கு வந்திருக்குமா, இந்த கோமாரோட எண்டு வருது தானே, அது இதுக்கு வந்திருக்குமா. அப்புறம் அதே மாதிரி இந்த தேவன் உடம்படிக்கை பண்ணிருக்கிற நாம் என்ன உடம்படிக்கை பண்ணுமோ அந்த உடம்படிக்கைக்கு உண்மையா இருந்தா இந்த கோமார் வந்த முடிவு நமக்கு வருமா, புரியுதா. அப்ப கண்டிப்பா நமக்கு என்ன வராது, கோமாருக்கு வர முடிவு நமக்கு வராது. எப்போ திருமணம் ஆயிடுச்சோ அப்ப கோமார் கன்சீவ் ஆயிடுச்சு. இப்ப அதே மாதிரி நம்ம தேவன் உடம்படிக்கை பண்ணோமா, பண்ணோட நம்ம என்ன ஆயிட்டோம், அது நமக்குள்ள ஒரு கன்சீவ் ஆயிடுச்சா, தேவனுடைய வசனத்தை என்ன ஆயிடுச்சு, நமக்குள்ள ஒரு புது சிருஷ்டி கன்சீவ் ஆயிடுச்சு. இப்ப அந்த புது சிருஷ்டிக்கு இல்லைன்னா அந்த கோமாருடைய அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்க சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜெஸ்ரீல். ஜெஸ்ரீல் அவருடைய பேர் ஜெஸ்ரீல். ஜெஸ்ரீல் என்ன அப்படியா, ஜெஸ்ரீல் அப்படின்னா என்ன பாருங்க. நீங்க இங்க இந்த கான்டெக்ட்ல படிக்கும் போது, இந்த ஓசியா 1ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கும் போது ஜெஸ்ரீல் ஒரு பேர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, அடிக்கடி பின்னாடி படிங்க. பாருங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த வார்த்தைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றாரு. நான் இசையுடைய வம்சத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வர போறேன். ஜெவு அந்த ராஜா இருந்தார்ல, அந்த எவு ஜெஸ்ரீல்ல ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. அந்த ரத்தம் சிந்தி இருக்கிறதுக்கு ஒரு நியாயம் கேட்க போறேன். அப்புறம் இந்த ஜெஸ்ரீல் வார்த்தைக்கு என்ன மீனிங் கொடுக்குறாரு கீழே, ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் ஆனா உண்மையா ஜட்ஜ்மெண்ட் ஜெஸ்ரீலுடைய வார்த்தை அர்த்தம் தெரியுமா, ஜெஸ்ரீல் அப்படின்னாக்கா காட் சோஸ், தேவன் விதைக்கிறார் ஒரு மீனிங். இல்லைன்னா ஃப்ரூட்ஃபுல், என்னங்களா ஃப்ரூட்ஃபுல் மல்டிபிகேஷன், பலன் கொடுக்கும். அப்புறம் ஜெஸ்ரீல் அப்படின்னாக்கா தேவன் விதைக்கிறார் பலன் கொடுக்கும். புரியுதா, இதான் அதனுடைய உண்மையான அர்த்தம். உண்மையான அர்த்தம் இருக்குது அப்படி. ஆனா அங்க பேசும்போது ஜட்மெண்டா பேசிட்டார். அப்போ ஜெஸ்ரீல் பேர் பாசிட்டிவ், புரியுதா, ஜெஸ்ரீல் பேர் பாசிட்டிவ். ஆனா அந்த பாசிட்டிவ் பேர் கொடுத்துட்டு அதுக்கு உண்டான விளக்கம் கொடுக்கும்போது நெகட்டிவா கொடுக்குறாரு. இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், ஜெஸ்ரீல் என்றது பாசிட்டிவா நெகட்டிவா, ஜெஸ்ரீல் நெகட்டிவா பாசிட்டிவா, ஒரு வருஷம் வாசிக்கலாமா பாருங்க. ஓசியா 2ஆம் அதிகாரம், ஓசியா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும், இவைகள் இஸ்ரேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். என்ன சொல்றாங்களா, பூமி என்ன பண்ணுங்களா, தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் மறுமொழி கொடுக்குங்களா. இட் வில் ரெஸ்பாண்ட், இட் வில் ரெஸ்பாண்ட். அடுத்தது ஜெஸ்ரீல் கூட என்ன பண்ணுங்களா, இட் வில் ரெஸ்பாண்ட் டு ஜெஸ்ரீல். பாருங்க என்ன சொல்றாருனாக்கா தேவன் விதைக்கிறார், காட் சோஸ்.
அந்த விதைச்சல் என்ன ஆகும்? ரெஸ்பாண்ட் பண்ணும், அது பலன் கொடுக்கும். புரியுதா? அப்படி பலன் கொடுக்குற அத்தை என்ன பண்ண போறாரு? தேவன் ஒரு இடத்துல விதைக்கிறாரு. இந்த விதைச்சல் பலன் கொடுக்கும் போது இந்த பலன் கொடுத்ததை கொண்டு போயிட்டு பூமியை விதைக்கிறாரு. இதுல எல்லாம் எவ்வளவு ப்ராஃபஸி இருக்கு தெரியுங்களா? நம்ம பாதிக்கிறதுக்கு என்ன ஆகுது இந்த ப்ராஃபஸிகள் எல்லாமே? நம்மளாம் நிறைய ப்ராஃபஸிஸ் வந்து இக்னோர் பண்ணி போயிடுறோம். நமக்கு டைம் ஏன் தேவனுடைய காலகட்டம் நமக்கு சரியா புரியுறது இல்லை? ஏன் நமக்கு 1000 வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஏசு வந்துட்டாரா வரலையா, இந்த டிபேட் இந்த ஆர்குமெண்ட்ல ஏன்? ஏன்னா நமக்கு ப்ராஃபஸியோட ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஒரு ப்ராஃபஸியோடைய ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நாம் என்ன நம்புறோமோ அதுக்குண்டான ப்ராஃபஸிகளை தேட ஆரம்பிக்கிறோம். அந்த ப்ராஃபஸிகளை தேட ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி ப்ராஃபஸி இல்லைன்னா கூட நம்ம அந்த வசதியில் அந்த மாதிரி ப்ராஃபஸி உண்டாக்குறோம். நிறைய ப்ராஃபஸி என்ன இல்லைங்களா? தேவன் சொன்ன ப்ராஃபஸியா இருக்காது, அது டேரக்டா சொல்லியிருப்பாரு. அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஒரு ப்ராஃபஸியை எடுத்துப்போம். தேவன் ப்ராஃபஸியா சொல்லியிருப்பாரு, அதை என்ன பண்ண மாட்டோம்? ப்ராஃபஸியை நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதோட தான் இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ். இது எவ்வளவு விஷயங்கள் இது அடங்கி இருக்குறாக்கா, இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே எவ்வளவு ப்ராஃபஸியை ஃபுல்ஃபில் பார்க்கலாம், காலகட்டம் கரெக்டா புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி விஷயம் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அவ்வளவு விஷயம் எழுதப்பட்டிருக்குது. அப்ப பாருங்க, ஜெஸ்ரில்ன்றது 2ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் பாசிட்டிவ் தான். ஆனா பாசிட்டிவா இருக்கிற ஜெஸ்ரில் எப்படி 1ஆம் அதிகாரத்தில் நெகட்டிவ் ஆயிடுச்சு? செகண்ட் சாப்டர்ல பாசிட்டிவ் தான். பேர் என்ன தரலாம்? பேசுறோம் பாசிட்டிவ் தான். அப்பனா ஒரு பாசிட்டிவ் என்ன இருக்குது? நெகட்டிவா இருக்குது. அப்பனா ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆகிறதுக்கு காரணம் என்ன? அது பாசிட்டிவ் தான். அது ஸ்டார்டிங் பாசிட்டிவ் தான். ஆனா ஒரு ஸ்டார்டிங் பாசிட்டிவா இருக்குது, அப்ப என்ன இருக்குது? அதுவே ஒரு நெகட்டிவா அது மாறி இருக்குது. அப்ப இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆகிறதுக்கு காரணம் என்ன? அது என்ன படிக்கிறோம்ப்பா? படிச்சாகணும் ஃபர்ஸ்ட். அப்ப பாருங்க, அது வித்ரூ படிக்கணும். இப்ப படிக்க அதுதான் ஓசியல பூமி தானியத்துக்கும் இல்ல இங்க வாங்க ஃபர்ஸ்ட் சாப்டர். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு இஸ்ரவேல் என்ற பெயரிடு, ஏனெனில் அந்த பேருக்கு அந்த பேர் எங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க முன்னாடி? ஜெஸ்ரீல். அது வந்து ஆக்சுவலி ஜெஸ்ரீல். வேற கேள்விப்பட்டு இந்த பேர் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படல. சரி, ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா? நாபோத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் எந்த இடம் ஆகுது? நாபோத்து யாரும் தெரியுமா? சரி, நாபோத்து யாரும் தெரியுமா? நாபோத்து ஒரு துண்டா தெரியுங்களா? இது அந்த பெண்ணு வைஃப் ஜெசபெல் என்ன பண்ணிடுது? எது கொண்டு தெரியுமா? அந்த திராட்சை இருந்த இடம் எது? ஜெஸ்ரீல். புரியுதுங்களா? ஜெஸ்ரீல் அப்படின்றது பிளஸிங், ஜெஸ்ரீல் என்றது தேவன் விதைக்கிறது, ஜெஸ்ரீல் என்றது ஃப்ரூட்ஃபுல். இதான் ஜெஸ்ரீல். இப்போ ஒரு பாசிட்டிவானது. அப்புறம் தேவன் விதைக்கிறது நியாய தீர்ப்பு செய்யுமா? ஒரு பாசிட்டிவ், அந்த பாசிட்டிவா நெகட்டிவ் ஆயிடுச்சு. புரியுதா? அப்ப என்னன்னா காட் ஷோஸ். புரியுதா? தேவன் விதைச்சாரு, அந்த விதைச்சத ஜட்மெண்ட் ஆயிடுச்சு. படிக்கலாம், எப்படி படிக்கலாம்? எப்படி விதைச்ச ஜட்மெண்ட் ஆயிடுச்சு? அப்பனா யார் விதைச்சது, யார் விதைச்சாரோ அந்த விதைச்சதுக்கே அது நியாய தீர்ப்பு ஆயிடுச்சு. புரியுதா? இது நமக்கு அப்புறம் நம்ம படிக்கலாம் அப்புறமா. அப்ப யார் என்ன செய்தாலும் படிக்கலாம் ஃபர்ஸ்ட். அந்த வருஷம் நீங்க போய் முடிச்சிடுவோம் ஃபர்ஸ்ட். ஏன் பேர் சொன்னாரு அதுக்கு விளக்கத்தை படிக்கலாம். இன்னும் கொஞ்ச காலத்தில் நான் ஏகூவின் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரவேலின் இரத்த பலியை விசாரித்தேன். யெகூவுடைய வம்சத்துல இஸ்ரவேல்ல ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. அந்த சிந்தப்பட்டிருக்கிற ரத்தத்துக்கு உண்டான ஒரு நியாயத்தை நான் ஜெஸ்ரீலுடைய வம்சத்துல நான் கேட்கணும். புரியுதுங்களா? அப்பனா ஜெஸ்ரீல் ஏதோ நடந்திருக்குது, அது நடந்திருக்கிறதுக்கு உண்டான ஒரு நியாயத்தை என்ன பண்ண போறாரு? யெகூவுடைய வம்சத்துல அவரு கேட்க போறாரு. யெகூ யாரும் தெரியுமா? யெகூ ஒரு ராஜா. அப்ப என்ன பண்ணலாம்? இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஜெஸ்ரீல் நம்ம புரியணும் அப்படின்னாக்கா, யெகூ ஜெஸ்ரீல்ல என்ன பண்ணாரு அப்படின்னு நமக்கு புரியணும். அப்போ யெகூ ஜெஸ்ரீல் என்ன பண்ணாரு அப்படின்னா யெகூ பத்தி ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்ப யெகூ யாரு அப்படின்னாக்கா, அவரு எலியால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா. எலியால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா. வருஷ வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் படிங்க. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகோலா ஊரானான சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணார். என்னன்னா எலியா வந்து அபிஷேகம் பண்ற ஆளு யாரு? ஒண்ணு யெகூ அபிஷேகம் பண்றாரு, இன்னொன்னு வந்து எலிசாவை அபிஷேகம் பண்றாரு. ஆக்சுவலா பண்ணிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்தது
சம்பவிப்பதாவது ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை. ஆசேக்கேல் யாருன்னா சிரியாவுடைய ராஜா. அப்ப என்ன சொல்றாருனாக்கா, ஒருவன் ஆசேக்கேலுடைய பட்டணத்துல அந்த பட்டயத்துல தப்பிச்சிக்கனாக்கா யெகூ கொன்று போடுவான். யெகூ கொன்று போடுவான். யெகூவின் பட்டயத்திற்கு ஒருவன் யெகூ கையில தப்பிச்சிக்கனாக்கா எலிசா காவச்சுவார். புரியுதுங்களா? இது இப்போ இது அபிஷேகம் பண்றது இருக்குனாக்கா, எலிசா அபிஷேகம் பண்றாரு, யெகூ அபிஷேகம் பண்றாரு. சிரியா ராஜாக்கிட்ட ஒருத்தர் தப்பிச்சிக்கனாக்கா இஸ்ரேல் ராஜாத்தை மாட்டிப்பாரு, அவர் சாவடிச்சிடுவாரு. ஒருவேளை இஸ்ரேல் ராஜாத்தை தப்பிச்சிக்கனாக்கா எலிசா அவரை சாவடிச்சிடுவாரு. இது தேவன் அவங்களை அபிஷேகம் பண்ணும்போது கொடுத்திருக்கிற ஒரு ப்ராபசி ஆச்சுங்களா. இந்த ப்ராபசி கொடுத்ததுக்கு அப்புறமா யெகூவுக்கு தேவன் வேலை கொடுக்குறாரு. யெகூவை கூப்பிட்டு வேலை கொடுக்குறாரு. அந்த வேலை படிக்கிற பாருங்க. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 6 படிக்கலாம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் எழுந்து அறை வீட்டிற்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். இது யெகூ கொடுக்குற வேலை. என்ன சொல்றா, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் சொல்றது என்னவென்றால், 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்தப் பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்தப் பழியையும் யெசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்து விட கடவாய். நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் இல்ல, உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன். நீ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, என்னுடைய தீர்க்கதரிசியா இருக்கிற அநேக தீர்க்கதரிசிய ரத்தத்தை என்ன பண்ணிருக்குது, இந்த ஜெசபேலே சிங்கி இருக்குது. இது இந்த பெண்ணு சிங்கி இருக்கிறத என்ன பண்ணு, நீ ஆவுடைய வம்சத்தில் இருக்கிற எல்லாருமே நீ அழிச்சிடணும். அடுத்த வருஷம் பாருங்க. ஆகாபின் குடும்பம் எல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து. என்ன சொல்ல வேண்டியனாக்கா, நீ ஆவுடைய வம்சத்துல இருந்து எல்லாருமே பெரிசாயிடணும், ஒருத்தர் இருக்கக்கூடாது. என்னங்களா, சவுத்துல நின்று ஒண்ணு கடிக்கிறது கூட ஒரு நாய் கூட இருக்கக்கூடாதுங்களா? என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க சம்பந்தப்பட்ட எல்லாமே யாருடைய வம்சத்துல ஒரே ஒரு ஆண் கூட இருக்கக்கூடாது. எல்லாம் என்ன பண்ணுங்க, நீ சங்காரம் பண்ணுங்க. யெகூவுக்கு கொடுத்த வேலை, யெகூவுக்கு கொடுத்த வேலை. இப்ப இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா, காட் ஷோடு, கரெக்டா? தேவன் யெகூவுக்கு விதைச்சார். இப்ப என்ன பண்ணணும், இந்த விதைச்சத ஃப்ரூட்ஃபுல், அது பெருகணும் இல்லையா? அப்பனா யெகூ தேவன் சொன்ன இந்த வேலைய செய்யணும். அவரு புரியுதுங்களா? பாருங்க, தேவன் விதைச்சாரு, விதைச்சதே நியாய தீர்ப்பு ஏன் ஆயிடுச்சு, அதான் படிக்க வைப்போம் நம்ம. அப்ப தேவன் விதைச்சாரு, இப்போ யெகூவுக்கு விதைச்சாரு. இப்ப தேவன் என்ன பண்ணணும், யெகூ என்ன பண்ணணும், தேவன் என்ன யெகூவுக்கு விதைச்சாரோ அது என்ன பண்ணணும், யெகூ போயிட்டு விதைக்கணும். அவர் விதைக்கணும். விதைக்கணும் என்ன ஆகுது, ஃப்ரூட்ஃபுல் ஆகும். ஆனா விதைச்சது என்ன நடக்குது, அவருக்கு ஜட்மெண்ட் ஆடக்கூடாது. புரியுதா? விதைச்சவருக்கு ஜட்மெண்ட் ஆடக்கூடாது. இப்போ யெகூ தேவன் சொல்லி செய்தாரா? பாருங்க, வாசிங்க 2 ராஜாக்கள். இப்ப இங்க வாங்க, இதுலயே படிச்சீங்க இல்லையா? 14 இருந்து வாங்க. 14 இதுலயே இப்ப படிச்சீங்களா? 9ஆம் அதிகாரத்திலேயே 14 இருந்து வாங்க. அப்படியே நிம்சியின் மகனாகிய யோசபாத்தின் குமாரன் யெகூ என்பவன் யோராமுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினான். யோராமோ இஸ்ரவேலர் எல்லாரோடும் கூட கீலேயாத்தில் உள்ள ராமத்திலே சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் நிமித்தம் காவல் வைத்தான். இந்த யோராம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஆடுடைய வம்சத்துல இருக்கிற ஒரு ராஜா ஆக்சுவலா. இப்போ நான் ஷார்ட்டா சொல்லுவேன் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இவர் எசேக்கியேல் நம்ம படிச்சிருக்க சிரியாவுடைய ராஜா அப்படின்னு ப்ராபர்ட்டி படிச்சோமா? எசேக்கியேல் என்ன வார்த்தை கரெக்டா? சிரியாவுடைய ராஜா படிச்சீங்களே, பேரு என்ன அவன் பேரு? 19ஆம் அதிகாரத்துல படிச்சீங்களே, ஆசேக்கேல். என்ன ப்ராபர்ட்டி படிச்சோம்? ஆசேக்கேலுடைய பட்டயத்துல தப்பிச்சாக்கா யெகூவுடைய பட்டயத்துல மாட்டிக்கணும். புரியுதா? யெகூவுல தப்பிச்சாக்கா எலிசாட்ட மாட்டிக்கணும். இது ப்ராபர்ட்டி, இது மறக்கக்கூடாது. நீங்க மைண்ட் வச்சிருக்கீங்க என்ன? இப்ப என்ன நடக்குதுனாக்கா, அந்த இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் யுத்தம் நடக்குது. அப்போ ஆசேக்கேல் தான் ராஜா, எதுக்கு? சிரியாவுடைய ராஜா. அவரு என்ன பண்றாரு, யோராம வெட்டிடுறாரு. அவரு காயம் எடுத்து. அப்ப என்ன பண்றாரு, காயம் இப்போ காயம் ஆறுறதுக்காக ஜெஸ்ரீல்ல வந்திருக்காரு. இப்போ காயம் அங்க ஆட்சி இருக்கிறாரு இப்போ. புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம், ஆசேக்கேலுடைய பட்டயத்தை தப்பிச்சவரு யெகூவுடைய பட்டயத்தை சாகணும். புரியுதா? ப்ராபர்ட்டி இது. நெக்ஸ்ட், ஒரு ஆண் கூட என்ன இருக்காது, நின்ன சவுத்துல ஒண்ணு போற மாதிரி ஒரு ஆண் கூட இருக்கக்கூடாது. தேவனுடைய ஒரு ப்ராபர்ட்டி இது. இப்போ இந்த யோராம் அவருடைய காயத்தை ஆற்றிக்கொண்டு இருக்கும் போது யெகூ வராது. வரும்போது என்ன பண்றாரு, அது தெரியுது. சொல்றாங்க, போய் சொல்றாங்க யெகூ வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது இவர் ஒரு ஆள் அனுப்புறாரு, போய் என்ன பண்ணி
சமாதானமா அப்படின்னு போய் கேளுன்றாரு. அவர் போய் சமாதானமான்னு கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல சமாதானம், என் பின்னாடி வாழ்றாரு. அவர் பின்னாடி வந்துடுறாரு. அப்போ போனவர் என்ன பண்ணல, வந்து இருக்கு ரிப்ளை பண்ணல. அப்ப கேட்கறாங்க, என்ன போனவர் வரலையே, இன்னொரு ஆள் அனுப்பிட்டாரு, செகண்ட் மாத்திரம் ஒருத்தர். அவரு போய் கேட்கிறாரு சமாதானமான்ட்டு, இல்லன்றாரு. அவரு பின்னாடி போயிடுறாரு. செகண்ட் ஆளும் வரல. அப்ப சொல்றாரு, 2 பேரும் போனாலும் வரல, எவ்வளோ ரொம்ப ஆக்ரோஷமா வந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது, இவங்க யோராம் என்ன பண்றாருன்னா, அவரே ரெடி ஆகிட்டு என்ன பண்றாரு, அவரை மீட் பண்ண போறாரு. யோராம் ரெடி ஆகிட்டு மீட் பண்ண போகும்போது அவர் கூட யார் இருக்குதுனாக்கா, ஆஹாசியான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த ஆஹா யாருனாக்கா யூதா கோத்தினுடைய ராஜா. யோராமு இந்த 10 கோத்தினுடைய ராஜா, ஆஹா வந்து 2 கோத்தினுடைய ராஜா. இங்க 2 பேர் போறாங்க மீட் பண்றதுக்கு. அந்த படிங்க. அப்பொழுது யெகூ ரதத்தின் மேல் ஏறி இஸ்ரேலுக்கு நேராக போனான். யோராம் அங்கே வியாதியாய் கிடந்தான். யோராமை பார்க்க யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அங்கே வந்திருந்தான். அப்பொழுது யோராம் ரதத்தை ஆயத்தப்படுத்து என்றான். அவனுடைய ரதத்தை ஆயத்தப்படுத்தின போது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமும் யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அவனவன் தன் தன் ரதத்தில் ஏறி யெகூவுக்கு நேராக புறப்பட்டு இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் நிலத்திலே அவனுக்கு எதிர்பட்டார்கள். நாபோத்து ஜெஸ்ரீல் அந்த நிலத்திலே மீட் பண்ணாங்க 2 பேருமே. புரியுதா? இப்போ இந்த இடம் எங்க இருந்து தெரியுமா? சரி, இந்த ஜெஸ்ரீலுடைய லேண்ட் எங்க இருந்துச்சு தெரியுமா? எந்த இடத்துல தெரியுங்களா? ஆப்பு கேட்டாரு. ஆப்பு அந்த ஆப்ட வச்சு போயிட்டு நாபோத்தை கேட்கறது, இந்த லேண்ட் எனக்கு கொடுத்துட்டு இதுக்கு நல்லா செழிப்பா இருக்குது அவங்க கொடுக்குறாரு. அவர் என்ன பண்றதுல, இது நீ இன்னும் ரேட் நான் கொடுக்குறதுல அப்படின்னு. அது எங்க இருக்குதுனாக்கா அரண்மனைக்கு கிட்ட இருக்குது. எனக்கு மைண்ட்ல வச்சுக்கோங்க, அப்புறமா தேவைப்படும், அப்புறம் உங்களுக்கு தேவைப்படும், நான் அப்ப கேள்வி போது தேவைப்படும். அப்புறம் அரண்மனைக்கு கிட்ட தான் ஜெஸ்ரீல் இருக்குது. ஆக்சுவலா ஜெஸ்ரீல் நீங்க இந்த அரண்மனைக்கு பக்கத்துல, ஆறுடைய அரண்மனைக்கு பக்கத்துல தான் ஜெஸ்ரீல் இருக்குது. ஆக்சுவலா இப்ப எங்க மீட் பண்றாங்க 2 பேருமே? ஜெஸ்ரீல்ல மீட் பண்றாங்க. இப்ப தேவன் ஓசியால கேட்ட நியாயம் என்ன? தேவன் ஓசியால கேட்ட நியாயம் என்ன? ஜெஸ்ரீல்ல ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. அந்த சிந்தப்பட்டதுக்காக நான் என்ன பண்ண போறேன், ஜெவுடைய வம்சத்துல நான் நியாயத்தை கேட்க போறேன். புரியுதா? இப்போ இங்க என்ன மீட் பண்ணாங்க, ஜெவுல மீட் பண்ணாங்க. ஆக்சுவலா மீட் பண்ண உடனே அவங்க என்ன வந்து பாருங்க, யோராம் யெகூவை கண்டவுடனே யெகூவே சமாதானமா என்றார். ஆடு 2 பேர் ஆரம்பிச்சாரு. 2 பேர் ஆன்சர் பண்ணல. இவரே கேட்கிறாரு, யெகூவே சமாதானமா அப்படின்னு இவர் கேட்கிறாரு. யாரு? யோராம் கேட்கிறாரு அவங்க கிட்ட. அடுத்தது, அதற்கு யெகூ, உன் தாயாகிய யெசபேலின் வேசித்தனங்களும் அவருடைய பிள்ளை சூரியங்களும் இத்தனை ஏராளமாய் இருக்கையில் சமாதானம் ஏது என்றார். என்ன சொல்றாருலாம், உங்க அம்மா பண்ணியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்த்தாக்கா உங்கள்கிட்ட யாராவது சமாதானம் பேச வருவாங்களா? சமாதானம் ஏது அப்படின்னு சொல்ற. என்ன இப்ப என்ன தெரியுது இப்போ யோராமுக்கு? ஓ, இது சமாதானம் இல்ல, இப்ப என்ன ஆக போகுது நமக்கு, கண்டிப்பா நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவர் கட்டுறாரு. அடுத்த வருஷம் படிங்களா. அப்பொழுது யோராம் தன் ரதத்தில் திரும்பிக் கொண்டு ஓடி போய் அகசியாவை நோக்கி, அகசியாவை இது சதி என்றார். பாருங்க, கூட இருக்கிறது யாரு? அகசியா கூட இருக்கிறாரு. சொல்றாரு, வண்டி திருப்பி சொல்றாரு, அகசியா இது சதி. என்ன பண்ண ஓடிடு, இவரு ஓடுறாரு, அவரும் ஓட வைக்கிறாரு. அப்ப என்ன இப்போ யோராமும் அகாசியாவும் 2 பேரும் ஓடுறாங்க. ஆக்சுவலா அடுத்தது, யெகூ தன் கையால் வில்லை நாணேற்றி அம்பு யோராமுடைய நெஞ்சில் உருவி புறப்படத்தக்கதாய் அவன் புயங்களின் நடுவே எய்தான். அதனாலே அவன் தன் ரதத்திலே சுருண்டு விட்டான். யோராம் செத்துட்டாரு. புரியுதா? யோராம் செத்துட்டாரு. இப்ப யோராம் செத்ததுக்கு தேவன் யெகூட்ட போய் நியாயம் கேட்க முடியுமா? யோராம் வந்து சாவடிச்சிட்டாரு. ஆச்சா, இப்ப யோராம் செத்துட்டாரு. இதை வந்து யெகூட்ட தேவன் நியாயமா கேட்க முடியுமான்னு கேட்கிறேன். ஏன்? அப்போ இவர் யாரு? ஆவுடைய வம்சம். ஆவுடைய வம்சத்துல ஒரு ஆண் கூட இருக்கக்கூடாது. அப்ப என்ன கரெக்டா சொன்ன மாதிரியே இவரை சாவடிச்சிட்டாரு. யோராம சாவடிச்சது தப்பு இல்ல, கரெக்டா? அப்ப என்ன பண்றாரு, விதைச்சது காட் ஷோட் ஃப்ரூட்ஃபுல் செய்துட்டாரு, செய்து முடிச்சுட்டாரு. ஆச்சா, அடுத்தது என்ன பண்றாரு பாருங்க, இது பண்ண உடனே இதை யூதாவின் ராஜாவாகிய அகசியா கண்டு சோகத்தில் வீட்டு வழியாய் ஓடி போனார். பாருங்க, இப்ப யாருனாக்கா யூதாவுடைய ராஜா. அவர் என்ன பண்றாரு, இதை கேட்ட உடனே அவர் பயந்து ஓடி போறாருங்களா? ஓடி போறவர் என்ன பண்றாரு, அவனை பின்தொடர்ந்து அவனை ரதத்திலே வெட்டி போடுங்கள் என்றார். அவர்கள் இப்ளேயாம் கிட்ட இருக்கிற கூர் மலையின் மேல் ஏறுகிற வழியிலே அப்படி செய்தார்கள். அவன் மெகிதோவுக்கு ஓடி போய் செத்து போனார். அவர் அடிச்சுட்டாங்க. அவர் மெகிதோவை போய் செத்துட்டாரு. ஆச்சா, இப்போ ஆகத்தை சாவடிச்சது. இந்த ஆகல் ரத்தம் சிந்தப்பட்டுச்சுங்களா? அகசியா. இது வந்து ஆகியல் இருக்கும் இங்கிலீஷ்ல. ஓகே, ஆகியா. இவரு ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. இப்போ இவரை சாவடிச்சிட்டாரு. இவரு 2 கோத்திரம். தேவன்
எவுக்கு சொல்லும் போது ப்ராஃபஸியா சொல்லும் போது இவங்க சாவடிக்க சொன்னாரா? சாவடிக்க சொன்னாரா? பாருங்க சொல்லல. அப்ப இவங்க சாவடிச்சார்ல, அப்போ இதே கணக்கு கேட்கிறாரா தேவன்? இந்த அகாசியாவை சாகடிச்சத எவ்வளவு வம்சத்துல கணக்கு கேட்கிறாரான்னு கேட்கிறேன். கேட்பாரா? பாருங்க, இது வந்து தப்பு தான், புரியுது, தப்பு தான். ஆனா தேவன் சொல்லுது எந்த ரத்தத்தினால கேள்வி கேட்கிறாரு? ஜெஸ்ரீல் தானே. இவர் எங்க செத்தாரு? அந்த இஸ்லாம்ன்ற மவுத்து போறாரு, அங்கதான் வெட்டுறாங்க அவரை, மெகில செத்துறாரு. அப்புறம் ரத்தம் சின்னப்படுது இஸ்லாம்ல, செத்தது மெகிதோல. மெகிதோல செத்ததுக்கு ஜெஸ்ரீல நியாயம் கேட்க முடியுமா? தேவன் நியாயம் கேட்குதுங்க. ஜெஸ்ரீல தானே கேட்கிறாரு. ஜெஸ்ரீல ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது, அதுக்கு உண்டான நியாயத்தரம் ஜெவுட்ட கேட்பேன்னு சொல்லும் போது இந்த ரத்தம் இங்க சிந்தப்படலையே. இந்த ரத்தம் சிந்தது இப்லாமு மெகிதோ, அங்கதான் சிந்தப்பட்டிருக்குது. அங்க சிந்தப்பட்டது இங்க நியாயம் கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? அப்போ கேட்கும்போது ஒரு எப்படி சொல்லிருக்கலாம்ல, நீ வந்து மெகிதோல பண்ணதுன்னு சொல்லிருக்கலாம்ல, ஏன் ஜெஸ்ரீல்னு சொல்றாரு? அப்போ ஒன்று என்ன வாசிக்கலாம், இப்போ இந்த ஆசியா செத்தாருல்ல, அந்த சாவு யார் அனுமதித்தது அதை வாசிக்கலாம் ஃபர்ஸ்ட். அதுங்களா பாருங்க, வாசிங்க 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 7 இருந்து வாசிங்க. அகசியா யோராமிடத்துக்கு வந்தது அவனுக்கு தேவனால் உண்டான கேடாக லபித்தது. என்னன்னா தேவனால் உண்டான அகசியா யோராமை பார்க்க வந்தது, அது தேவனால் அவனுக்கு உண்டான கேடுங்களாம். அப்புறம் அவனுடைய சாவு யார் அனுமதித்தது? இல்ல, அனுமதிச்சது யாரு? புரியுதுங்களா? அது தேவனால் வந்த கேடுங்களாம். அப்புறம் தேவன் இந்த ஆஜா இங்க வந்து மீட் பண்ணுது, தேவன் அவருக்கு சாவு கொடுக்குறாரு. அப்புறம் தேவன் அதை அனுமதிச்சிருக்குது. அப்ப தேவனே அங்க அனுமதிச்சுட்டு எவ்வளவு போய் சொல்ல முடியுமா? அந்த நியாயம் கேட்க சொல்ல முடியுமா? ஏன்னா தேவன் அனுமதிச்சாரு. ஆக்சுவலா ஒண்ணு தப்பா சரியா அது இல்ல, தேவன் எதுக்கு நியாயம் கேட்கிறாரு? இது தப்பு தான். யாருலாம் ஆசை கொண்டது தப்பு தான், புரியுதுங்களா? இது வந்து தேவன் அவருக்கு புரிய வைக்கிறாரு. யாருக்கு? இந்த ஆசை கொண்டது இது கரெக்ட் இல்ல, இது நீ பண்ணிருக்க கூடாது அப்படின்னு தேவன் அவருக்கு புரிய வைக்கிறாரு. ஆனா ஆசை எவ்வளவு பிரகாரம் அவர் செய்திருக்க கூடாது. ஆனா ஆசைக்கு சாவு தேவன் அனுமதிச்சது. ஆயிடுச்சுங்களா? அவர் தேவன் அனுமதிச்சதுல அப்படியே பேசுவது அவங்க சொல்றாங்க, எவ்வளவு சொல்றாங்க விஷயத்த. அவர் அகசியா யோராமிடத்துக்கு வந்தது அவனுக்கு தேவனால் உண்டான கேடாக லபித்தது. ஏனென்றால் அவன் வந்தபோது யோராம் அடுத்த வருஷம் 9 பின்பு அவன் அகசியாவை தேடினான். சமாரியாவில் ஒளிந்து கொண்டிருந்த அவனை அவர்கள் பிடித்து யெகோவாவினிடத்தில் கொண்டு வந்து அவனை கொண்டு போட்டு, இவன் தன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடின யோசபாத்தின் குமாரன் என்று சொல்லி அவனை அடக்கம் பண்ணினார். பாருங்க, அவரை பிடிச்சி அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை சொல்லிட்டு அடக்கம் பண்றாங்க. என்ன சொல்றாங்களா? கர்த்தரை முழு இருதயத்தோட தேடின யோசபாத்துடைய பையன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்கிட்ட சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அடக்கம் பண்றாங்க. ஏன் அப்படி சொல்லி அடக்கம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அடக்கம் தவறாக நடக்கிற ராஜாக்கள் அடக்கமே பண்ண மாட்டாங்க. சரி, அடக்கம் பண்ணிட்டாரு. அடக்கம் பண்ண இந்த வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருங்களா? இவரு தேவனை உண்மையாக நேசித்த யோசபாத்துடைய மகன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அடுத்த விஷயம் பாருங்க, அதே வசம் தான் கடைசி. அப்படியே அரசாளுகிறதற்கு பலன் சொல்லத்தக்க ஒருவன் அகசியாவின் குடும்பத்திற்கு இல்லாமல் என்ன ஆயிடுச்சுங்களா? அந்த ராஜ்யபாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஒருத்தருக்கும் இல்லையா அந்த வம்சத்துல. அப்ப என்ன சொல்ல, இப்போ யோசபாத்துடைய வம்சத்துல அந்த ராஜ்யத்தை முன்னாடி கொண்டு போறதுக்கு ஒரு ஆள் கூட இல்ல. இது ஏன் எவுக்கு சொல்லணும் தெரியுமா? இதே எவுக்கு சொல்லணும் தெரியுமா? ஏன் சொல்றேன்னா அவங்க வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கர்த்தர் யெகோவாவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாக செய்து என் இருதயத்தில் இருந்ததை எல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரன் இஸ்ரவேலினுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாய் வீட்டிருப்பார்கள். பாருங்க, இப்போ இவன் வந்து தேவனுக்கு பிடிச்ச ஒரு காரியம் செய்தார், மனசுக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். இப்போ தேவனுடைய மனசுக்கு பிடிச்ச ஒரு காரியம் செய்ததுனால இவனுக்கு என்ன பிளஸிங் கட்டிச்சு? 4 தலைமுறை என்ன பண்ணணும்? இஸ்ரவேலை ஆளுகை செய்யணும். கரெக்டுங்களா? இப்போ இது எவ்வளவு தெரியும் தானே? இது தேவன் எவ்வளவு சொன்னது.
அப்புறம் தேவனுக்கு ஒருத்தர் பிரியமாய் நடந்தால் அவருடைய சந்ததிகள் 4 தலைமுறை என்ன பண்ணும்? ராஜ்யபரம் பண்ணும், இல்ல நல்லா இருக்குன்றது தேவன் எவுக்கு சொல்லி இருக்கிறார். இப்ப எவு ஆசை கொண்டுட்டாரா? ஆசை யாரு? யார் அவரு? யோசபாத்துடைய பையன். யோசபாத் யாரு? தேவனுக்கு நல்ல பிரியமா நடந்தவர். அப்ப யோசபாத்து தேவனுக்கு பிரியமா நடந்துகிறவரா இருக்கும் போது என்ன ஆகும்? இப்போ யோசபாத்துக்கு அவர் பேர் நடந்திருக்கல. இப்ப என்ன ஆகும்? இப்போ இருக்கு 4 ஜெனரேஷன் என்ன ஆகும்? இப்போ இருக்கு இருக்கிறமா இல்லைங்களா? இப்ப இவர் நல்லது பண்ணாரு, 4 ஜெனரேஷன் வந்துட்டு இருக்கு. அப்ப இவர் நல்லது தானே பண்ணாரு, அப்ப 4 ஜெனரேஷன் வரணும் தானே. இப்ப என்ன ஆயிடுச்சு? ஒரு ஜெனரேஷன் போயிடுச்சு. அடுத்த ஜெனரேஷன்ல ஆளுக்கு பண்ண ஆளே இல்லையா? அது யாருக்கு சொல்றாங்க? எடுத்து போயிட்டு எவ்வளோ உங்களுக்கு தெரியுமா? யோசபாத்து நல்லா நடந்து இருப்பா, தேவனுக்கு பிரியமா நடந்து இருப்பா. அவருக்கு என்ன பாலிக்க பண்றதுக்கு பசங்களே இல்லையே. அப்ப அவருக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஓ, நான் நல்லது பண்ணேன், 4 தலைமுறை ராஜ்யத்துல உட்காருது. அவர் நல்லது பண்ணாரு, 4 தலைமுறை உட்காராத மாதிரி யார் பண்ணுது? புரியுதா? தேவன் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறாரு. சாவு தேவன் தான் கொடுத்தது, அதை எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? புரியுதா? அப்ப என்னங்களா எவ்வளோ ஆசையை கொள்ளுது. ஒரு பக்கம் தப்பா இருந்தா கூட ஆனா அது தேவனால் வந்த ஒரு கேடா இருக்கிறதுனால, அது மெகிதோட நடந்திருக்கிறதுனால ஜெசீல்ல நடந்த நியாயத்தினது எடுத்துக்க முடியாது. புரியுதா? ஒரு விஷயம். செகண்ட் விஷயம் ரூல் அவுட் பண்ணிட்டோம். இப்ப தேர்ட் என்ன எழுதி பாருங்க, 10ஆம் அதிகாரம். ஒரு 5 நிமிஷம் முடிச்சல 1 வாங்க. 2 ராஜாக்கள். ஆமா, 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1 சமாரியாவிலே 70 குமாரர் இருந்தபடியினால் யெகூ சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் பிரபுக்களாகிய மூப்பரிடத்திற்கு ஆகாபுடைய பிள்ளைகளை வளர்க்கிறவர்களிடத்துக்கு. சரி, நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்ன நடக்குதுனாக்கா, ஆகாபுடைய வம்சத்துல இன்னும் 70 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இன்னும் ஆண் பிள்ளைகள் 70 பேர் இருக்கிறாங்க. இப்ப எவ்வளவு என்ன பண்றாங்கன்னா, இந்த 70 பேர் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, சமாரியாவில் இருக்கிற மூப்பர்கள் கையில இந்த 70 பேர் இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு லெட்டர் எழுதுறாரு, இந்த மாதிரி உங்க கூட 70 பசங்க இருக்கிறாங்க, நான் ஆகாபுடைய வம்சத்தை அழிச்சு ராஜபாரத்தில் உட்காந்து இருக்கிறேன். நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க ஃபுல்லா திரட்டிக்கணும், அவங்க எல்லாம் திரட்டிக்கணும், என் கூட யுத்தம் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்? இந்த ராஜபாரத்தை எடுத்து அந்த பசங்க கொடுக்கலாமே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்கள பாருங்க, அப்படி கூடுவது அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. நான் சொல்லுறது கூட படிங்க, அதனால அவங்க படிங்க. அவர்கள் மிகவும் பயந்து, இதோ 2 ராஜாக்கள் அவனுக்கு முன்பாக நிற்கவில்லையே, நாங்கள் எப்படி நிற்போம்? கூப்பிடாரு, யுத்தத்துக்கு வாங்க கூப்பிடாரு. இப்ப இவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்களா? 2 ராஜாக்கள் அவங்க முன்னாடி நிக்க முடியலையே, நம்ம எப்படி நிற்போம்? சரி, 2 ராஜாக்கள் யாரு? அகசியா, யோராம். 2 பேர் என்ன பண்ண முடியல? 2 ராஜா என்ன பண்ண முடியும்? ஒரு ராஜா அடிச்சு முடிக்க முடியல. அப்ப 2 ராஜா நிக்கிற நம்ம நிக்க முடியுமா? அப்படியே சொல்றாங்க. பையன் என்ன சொல்றாங்கன்னாக்கா, நான் உங்களுடைய சேவகன், நீ என்ன சொல்றியோ, உன் கண்ணுக்கு எது சரின்னு தெரியுதோ அது நீ சொல்லு, நாங்க அதை செய்யறோம் அப்படியே அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அவங்க சொல்ற பாருங்க, 6ஆம் வசனம். அப்பொழுது அவன் அவர்களுக்கு 2ஆம் நிருபத்தை எழுதினான். புரியுதுங்களா? இவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்க. இப்ப செகண்ட் லெட்டர் எழுதுறாரு. நீங்கள் என் பட்சத்தில் சேர்ந்து என் சொல்லை கேட்பீர்களானால் உங்கள் ஆண்டவனுடைய குமாரரின் தலைகளை வாங்கி நாளை நேரத்தில் இஸ்ரவேலுக்கு என்னிடத்தில் வாருங்கள் என்று எழுதியிருந்தது. ராஜாவின் குமாரனாகி 70 பேரும் தங்களை வளர்க்கிற பட்டணத்தின் பெரிய மனுஷரோடு இருந்தார்கள். இந்த நிருபம் அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் ராஜாவின் குமாரராகிய 70 பேரையும் பிடித்து வெட்டி அந்த 70 பேருடைய தலையை வெட்டிட்டு என்ன பண்ணுங்க? அந்த 70 பேரோட அந்த 70 தலையோட நீங்க என்ன வரணும்? இஸ்ரவேலுக்கு நீங்க வரணும். 70 தலையோட வரணும். புரியுதா? பாருங்க, சாவடிக்க சொல்லணும். அங்க முடிஞ்சா சாவடிச்சு முடிச்சா ஏன் அந்த 70 தலையை இஸ்ரவேலுக்கு எடுத்து ஏன் சொல்லணும்? எதில் கொண்டு வந்தா 70 தலைய 70 தலை கொண்டு வந்து என்ன பண்ண தெரியுங்களா? 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. 2 என்ட்ரன்ஸ்ல ஈப்பா என்ன பண்றது? இந்த பக்கம் 35, இந்த பக்கம் 35 தலை என்ன பண்றாரு? அடிக்க வச்சுறாரு. ஏன் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இப்ப தேவன் செத்துட்டாக்கா அடக்கம் பண்ணணும். கரெக்ட் இல்ல? எந்த எதிரியாக என்னடாது தேவன் அவங்கள அடக்கத்துக்கு விட்டுறாரு. தலையை வெட்டிட்டாங்க, முடி தங்கவே இல்லை. அது இங்க எதிர்க்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? ஒரு ஃபர்ஸ்ட் தாட் ஏன் இங்க கொண்டு வரணும்? கொண்டு வந்த தலைகளை ஏன் 2 ஈப்பா அடிக்க வைக்கணும்? 70 35 ஏன் அடிக்க வைக்க வேண்டிய அவசியம் என்ன? பாருங்க, கேட்க அடிக்க வைக்கிற பாருங்க. 8ஆம் வசனம் பாருங்க. அனுப்பப்பட்ட ஆள் வந்து ராஜகுமாரரின் தலைவியை கொண்டு வந்தார்கள் என்று அவனுக்கு அறிவித்த போது அவன் விடிய காலம் மட்டும் அவைகளை ஒளிமுக வாசலில் 2 குவியலாக
குவித்து வைங்க. பாருங்க, ஆணையில மட்டும் என்ன பண்ணிருக்காரு, இந்த பக்கம் 30 தலை, இந்த பக்கம் 30 தலை, ஆணையில மட்டும் வச்சிருக்காருங்களா. இது என்ன காமிக்குது? இது பாருங்க, கொன்னது என்ன அந்த வசனம், செவுத்துல ஒண்ணு கடிக்க ஒரு ஆள் கூட இருக்கக்கூடாது. அந்த வசனம் என்ன கொல்லும் போது நிறைவேறிச்சு, ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இப்போ எவ்வளவு பண்ணதில்ல தேவனுக்கு சந்தோஷமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் சொல்லிட்டாரு ஆல்ரெடி. 30 வருஷம் நம்ம படிச்சிருக்கீங்களா? படிக்க வேண்டாம், 30 வருஷம் திருப்போம் அதுலயே. கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய். அப்புறம் என்னங்களா, ஆகாப் வம்சத்துக்கு என்னெல்லாம் அவர் பண்ணியிருக்கிறாரோ எல்லாமே தேவன் சொன்ன மாதிரி தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் எல்லா ஆண்களையும் சாவடிச்சது தேவன் சொன்னதுதான். தேவன் சொன்னதை தலைக்குள்ள நிக்க வைன்னு. அப்புறம் நீ பண்ண ஒரு பிரச்சனை, நீ பண்ண இந்த பண்ண காரியத்துக்கு 4 தலைமுறை இருக்கும், புரிஞ்சுக்கிற 4 தலைமுறை இருக்கும். ஆனா எவ்வளவு மனுஷன் என்ன தெரியுமா? அவர் மனுஷன் என்னன்னு தெரியல. அவர் என்ன அர்த்தம் சொல்றாரு 30க்கு அப்புறம். ஆமா. ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடு நடக்க கவலைப்படவில்லை. பரவாயில்ல, என்ன பண்ணல, இது தேவனுடைய நியாய பிரமாணத்தின் பிரகாரம் அவருடைய முழு இருதயத்தோட அதுல நடக்க கவலைப்படல. அடுத்தது கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. பரவாயில்ல, அந்த யெரொபெயாம் தெரியல யாருல அவரு? ஃபர்ஸ்ட் ராஜா அவர் தான். அவர் என்ன பண்ணாருங்களா? அவர் 2 விக்கிரத்தை பற்றி என்ன பண்ணாருங்களா? ஒண்ணு தான்ல, இன்னொன்னு உட்கார. புரியுதுல்ல? இது இதே பண்ணாரு அவரு. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி யெகூ வந்து 2 கல்லுக்குட்டியை செய்து தான்லயும் பெருசுகள் வச்சாரா? அப்படி சொல்ல வராரா? சரி, அந்த யோராம் ராஜா இது ஏன் செய்தார் தெரியுமா? யோராம் ராஜா இந்த மாதிரி 2 விக்கிரத்தை ஏன் வச்சாரு? ஏன் போற என்ன ஆயிடும்? சேர்ந்துட்டா இவர் ராஜா இல்ல, புரியுதா? இவர் ராஜா இல்லாம ஆயிடுவாரு. அப்ப இவர் எதுக்கு இதை செய்தாரு? ராஜபாரத்தை காப்பாற்றிக் கொள்ள, புரியுதா? ராஜபாரத்தை காப்பாற்றிக் கொள்ள. இப்போ இதே ஒரு மனுஷன் யாருக்கு இருக்குதுங்களா? யெகூவுக்கு இருக்குது. அப்ப யெகூ அந்த 70 பசங்களை கொண்டு அந்த தலையை ஏன் அடிக்க வச்சாரு? ராஜபாரத்தை காப்பாற்றிக் கொள்ள. அந்த கிங்டம் என்ன இப்போ இப்ப பாருங்க, 70 பேர் ராஜாவுடைய பசங்களை கொண்டு வச்சு நிக்க வச்சாக்கா யாரும் பயப்பட மாட்டாங்க. அவருக்கு என்ன அவ்வளவு கோவம். இப்ப பாருங்க, நம்ம ஒரு மனுஷன் கோவம் வரும்போது எவ்வளவு அடிப்போம், அவனை எவ்வளவு அடிப்போம்? அவன் சாவர முன்னாடி அடிப்போம் வச்சுக்கோங்களேன். அவன் செத்துட்டான், அப்புறம் அடிப்போமா? செத்ததுக்கு அப்புறம் அடிக்கிறது என்ன அர்த்தம்? நம்ம கோவம் இல்லை, அது இன்னும் வெறி, புரியுதுங்களா? இன்னும் அதிகம். அப்புறம் அவன் செத்து போய் என்ன அந்த கோவம் இருக்கு தீரல. இப்ப அவனை சாவடிச்சு சொல்லிதான் 70 பேர் முடிச்சு இல்ல. ஏன் கொண்டு வர சொன்னாரு? ஏன்னா அவருடைய கோவம் என்ன, அவன் இன்னும் அவருடைய கோவம் இன்னும் தீரல. அப்ப நான் எப்படி சொல்ல அப்படின்னாக்கா, அவர் தேவனுடைய வசனத்தை நிறைவேற்றான். தேவன் சொன்னது அவர்கள் நிறைவேற்றினார்தான். தேவன் சொன்னது நிறைவேற்றும் போது தேவன் அதுல இஷ்டம் இருந்துச்சு. ஆனா தேவன் சொன்னதை நிறைவேற்றும் போது அந்த நிறைவேற்ற விஷயத்துக்குள்ள தன்னுடைய வன்மத்தையும் சேர்த்து வச்சுட்டார். அதுல நிறைவேற்றது என்ன? தேவனுடைய சித்தம் தான். ஆனா எது மிக்ஸ் ஆகுது அதுக்குள்ள? அவருடைய வெறி அதுக்குள்ள மிக்ஸ் பண்ணிட்டாரு. மிக்ஸ் பண்ணி அந்த வேலையை அவரு செய்தார். புரியுதுங்களா? தேவனுடைய வேலை செய்யலாம்,